உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். இந்த 1 மணி நேரம் காதை அப்படியே கொடுத்துருங்க, மனசையும் கொடுத்துருங்க. கண்டிப்பா உங்க லைஃப் மாறும். எம்டி கப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு குரு இடத்தில் ஒரு சீடன் சொல்கிறார், குருவே நான் அங்க போனேன், இங்க போனேன், அதை போனேன், இதை போனேன், அது தெரியும், இது தெரியும், நடுவுல இதுவும் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்னு வந்தேன்னாராம். குரு என்ன பண்ணாரா, ஒரு கப்பு நிறைய, ஒரு ஜார் நிறைய டீ எடுத்து அங்க ஒரு கப்பை வச்சு டீ குடின்னு ஊத்தினாரு. அது ஏற்கனவே டீ இருக்கு, இவர் ஊத்திக்கிட்டே இருக்காரு. சீடன் பாக்குறாரு, அதுதான் ஏற்கனவே டீ இருக்கு, இவர் ஊத்துறாரு ஊத்துறாரு ஊத்துறாரு, கப்பு நிறைஞ்சு சாஸ் நிறைஞ்சு அது பாட்டு டேபிள்ல ஓடுது. அப்ப அவர் சொல்ற, என்ன குருவே, அதுதான் கப்புல டீ ஏற்கனவே இருக்கு, இன்னும் ஏன் ஊத்திக்கிட்டே இருக்கீங்க? அது மாதிரிதான்ப்பா உன் மண்டைக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கு, நான் என்ன பண்ண முடியும்? வேஸ்ட் டீ மாதிரிதான் ஓடிக்கிட்டே இருக்கும் நான் சொல்ற விஷயம். காலியாக்கிட்டு வா. இதுதான் அறிவாளி புத்திசாலி வேலை. நீங்க என்ன தெரிஞ்சிருந்தாலும் ஃப்ரெஷ்ஷா கேளுங்க. அதுக்கு பிறகு நல்ல தலைமாணாக்கனின் நிலை என்று தொல்காப்பியம் சொல்கிறது. பசுவுக்கு நிகராக உருவகம் பண்ணும். கேட்டிருக்கீங்களா? தொல்காப்பியர் தலைமாணாக்கனை பசுவுக்கு நிகராக சொல்வார். அந்த பசு என்ன பண்ணும் தெரியுங்களா? மேயும், போய் புல்லெல்லாம் மேயும். மேய்ஞ்சிட்டு தனியா போய் ஒரு இடத்துல நிழல்ல அழகா குளிர்ச்சியா படுத்துக்கும். மீண்டும் அசை போடும்னுவாங்க. கேட்டிருக்கீங்களா? நம்ம கூட இந்த வார்த்தை யூஸ் பண்ணுவோம். அசை போட்டேன். அசை போட்டேன்னா என்ன? மீண்டும் சிந்திச்சேன். அப்போ அந்த பசு என்ன பண்ணும், தான் உண்ட புல்லை எல்லாம் வெளியே எடுக்கும். பாருங்க, எடுத்து அதுல ஏதாவது காஞ்சது, தேவையில்லாதது, உடம்புக்கு ஒத்துக்காததுக்கு தெரியும், அதையெல்லாம் நாக்குல அப்படி தள்ளி 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 வெளியே போடும். இதான் அசை போடுது. அந்த மாதிரி இப்ப கேட்டுக்கோங்க, பசு போல. அதுக்கு பிறகு உங்களுக்கு எது வேணும், எது வேணான்னு வீட்டுல போய் முடிவு பண்ணுங்க. இதுதான் வேதம் சொல்கிறது. ஸ்ருதி, யுக்தி, அனுபவம். ஸ்ருதி, யுக்தி, அனுபவம். இன்ஃபர்மேஷன், கன்ஃபர்மேஷன் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். முதல்ல வாங்கும் போதே யோசிக்காத. ஃபர்ஸ்ட் வாங்கு, கிளியர் லிசனரா இரு, நல்லா கேளு. அதுக்கப்புறம் போய் கன்ஃபர்மேஷன் பண்ணு, அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும். இதுதான் வேதம். ஸ்ருதி, யுக்தி, அனுபவம். கேளு, அதுக்கப்புறம் யோசி, அதுக்கப்புறம் அனுபவமாக அதை மாற்றிக்கொள். கேட்டல், சிந்தித்தல், தெளிதல். அதனால அப்படி நீங்கள் அமர்ந்தால் மாற்றம் நிச்சயம். எல்லாம் தெரியும், இந்த அம்மா என்னதான் சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு வந்திருந்தீங்கன்னா அதற்கு நான் பொறுப்பில்லை. ஸோ எல்லாருக்குள்ளேயும் நீங்களும் பிரம்மத்தின் அம்சம்தான், இங்கேயும் பிரம்மத்தின் அம்சம்தான். எல்லாரையும் இறைவன் ஆற்றலோடு தான் அனுப்புறார். விவேகானந்தர் சொல்வது போல, நீ அறிந்தாலும் அறியாவிட்டாலும் உன் ஆன்மாவில் எல்லையற்ற ஆற்றல் இருக்கிறது, நீ அதை அறியும் திறத்தை பொறுத்தே வெளிப்படுகிறதுனர். அப்படி மகான்கள் அதை அதிகமாக அறிந்து கொள்கிறார்கள். எல்லாருக்குள்ளயும் ஆன்மா இருக்கு, எல்லார்கிட்டையும் செல்போன் இருக்கு, ஸ்மார்ட் போனு. எத்தனை பேர் அதை எவ்வளவு அழகா பயன்படுத்துறாங்க. ஒரு சிலர் என்ன தெரியுது, ஒன்னும் தெரியல. அது வாட்ஸ்அப் அந்த செல்போன்ல தப்பா? அதை பயன்படுத்துபவரினுடைய அறிவின் குறைபாடுதான், இல்லையா? கேமராவை சரியா யூஸ் பண்ணாம எடுத்துட்டு கேமராவே சரியில்லைன்னு சொல்லக்கூடாது. ஆடத் தெரியாதவர்களுக்கு கூடம்பத்தலன்னு சொல்வது போல. ஸோ அது போல நம்முடைய ஆன்மாவில் எல்லையற்ற ஆற்றல் இருக்கிறது. இந்த 6வது அறிவினுடைய உச்சம் எவ்வளவு தொட்டவர்கள் இருக்கிறார், இல்லையா? அதனால் அந்த உணர்வோடு நீங்கள் கேட்டால் அதை பெற வேண்டியது தானே நீங்கள் பெறுவீர்கள். எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு எல்லாவற்றையும் அருள்வார். அவருடைய கருணை தான் இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கும். இப்ப எத்தனையோ பேருக்கு இந்த அழைப்பு, இந்த ஃபிளையர்ஸ் கொடுத்துருக்கலாம். எல்லாருக்குள்ளயும் இறைவன் அந்த எண்ணத்தை தோற்றுவிக்கல. ஏன்னா அவன் அருளால் தான் அவன் தாளை வணங்க முடியும். நல்ல விஷயம் கேட்கணும்னா தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இறைவனினுடைய பெருங்கருணை என்ன அப்படின்னா, நம்ம நிறைய பேர், நான் எல்லா இடத்துலயும் சொல்றதுதான், பணக்காரா இருந்தா கடவுள் வாரி வாரி கொடுக்குறாருயா. ஆனா உண்மை தெரியுமா? பெரியவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? இறைவன் தண்டிக்கணும்னு நினைச்சா பணத்தை கொடுத்துருவான். ஏன்? பாவத்தை, என்னடா தப்பா நினைக்காதீங்க, யோசிங்க. பாவங்கள் எல்லாம் எந்த வகையில வரும்?
பணம் கையில வந்துச்சுன்னா போதும், படிப்பு கையில வந்துச்சுன்னா போதும், பதவி வந்துச்சுன்னா போதும். அப்ப கூட ஒண்ணு இருக்கணும். குரு அந்த அப்படி அடிக்கணும். இல்ல, பணத்தை நல்ல வழியில செலவு பண்ணு. செல்வத்து பயனே ஈதல்னாங்க. படிச்சவனுக்கு என்ன, எல்லாருக்கும் நன்றாம் பணிதல். இன்னும் யாருக்கு ரொம்ப பணிவு வரணும்? படிச்சவனுக்கு இன்னும் பணிவு வரணும். பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், கூடவே துணிவு வர வேண்டும். இப்படி எல்லாம் நல்ல விஷயத்த கேட்கணும். பதவி, கல்வி, அதிகாரம், செல்வம், இதெல்லாம் தமிழ் சொல்லாம யார் சொல்ல முடியும்? அந்த கூடவே உனக்கு பணிவு. ஏன்னா அகங்காரம் வந்தா எல்லா கர்மங்களையும் நீ செய்வ. அது இப்ப தெரியாது, ஒரு காலம் வரும். வள்ளல் பெருமானார் சொல்வாரு, புனித குலம் பெருமாறு புகழல் என்று திருவருட் பிரகாச வள்ளல் பெருமானார் அவர்கள் எழுதிய ஒரு 10 பாடல் அடங்கிய தொகுப்பு. அதெல்லாம் படிங்க. புனித குலம் பெருமாறு புகழல், உலகோர்க்கு உய்வகை கூறல், இப்படிலாம் எழுதியிருக்காரு ஐயா. திட்டுன்னு திட்டுவாரு, கருணை கடல் அவர். அதுல நிறைவு பாடல் சொல்லுவார், பண்ணாத தீமையெல்லாம் பண்ணுகின்றீர், பகராத வன்மொழியெல்லாம் பகருகின்றீர், நன்னாத தீயினம் நண்ணுகின்றீர், நடவாத நடத்தையெல்லாம் நடக்க வந்தேன், கண்ணாக காக்கின்ற கருத்தனை கருதி கண்ணார நீர் விட்டு கருதறியீர்வார். என்னெல்லாம் பண்ணக்கூடாது அதெல்லாம் பண்ணுவேன். பண்ணாத தீமையெல்லாம் பண்ணுகின்றேன், அதெல்லாம் செய்யக்கூடாது, அதெல்லாம் பகராத வன்மொழியெல்லாம் பகருகின்றேன், முன்படு தீமையில் பின்படுகின்றேன், முன்படு எது நல்லது உன்னை கூட்டு போகுமோ பிச்சையிட்டு உண்ணவும் பின்படுகின்றீர், பின்படும் தீமையில் முன்படுகின்றீர். எது உன்னை தீமைக்கு நரகத்து கூட்டு போகுமோ அதை முன்னாடி போய் செய்யறடா. பிச்சை இட்டுட்டு சாப்பிட்டு யாருக்காவது ஒருத்தருக்கு போட்டுட்டு சாப்பிடுன்னா அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன்றே. எப்படி நீ உருப்பிடுவ? பண்ணாத தீமையெல்லாம் பண்ற, பகராத வன்மொழி பகர்ற, நடவாத நடத்திய நடக்கிற, நன்னாத தீயினம் நண்ணுகின்றாய். ஒரு தடவையாவது, ஒரு நிமிஷமாவது கண்ணாக உன்னை காக்குதே கடவுள், அத ஒரு நாளாவது கண்ணார ஒரு தடவை நீர் விட்டு எப்பயாவது நினைச்சிருக்கியா? இந்த எப்படி இந்த சுவாசம் நடக்குதுன்னு யோசிச்சிருக்கியா? எப்படி சாப்பிட்டா செரிக்குதுன்னு நினைச்சிருக்கியா? எப்படி தாகம் வந்தா தண்ணி குடிச்சா அந்த தாகத்துக்கு தண்ணி குடிக்கணும்ன்ற எல்லாமே சிந்திச்சு பாருங்க. தண்ணியை யார் கொடுத்தா? சாப்பாட யார் வந்திருக்கா? பயிரா யார் இருக்கா? பசியா யார் இருக்கா? நமக்குள்ள என்னமா யார் இருக்கா? இதெல்லாம் யாரையா செய்யறா? என் தாயின் கருவுக்குள்ள இருந்தப்போ எனக்கு உணவா யார் கொடுத்தா? இறைவா, இறைவா. சூரியன் வருவது யாராலே? சந்திரன் திரிவது எவராலே? பேரிடி மின்னல் எதனாலே? பெருமழை பெய்வது எவராலே? இப்படி எப்பயாவது இறைவனை பார்த்து யோசிச்சு அழுதுருக்கியா? பா, இன்னைக்கு இவ்வளவு கொடுத்தியா? அம்மா கொடுத்தியா? அப்பா கொடுத்தியா? உறவு கொடுத்திய? கை கொடுத்திய? கால் கொடுத்திய? அறிவு கொடுத்திய? சிந்தனை கொடுத்திய? மனம் கொடுத்திய? இந்த உடம்பு கொடுத்திய? அப்பா அப்பா அப்பான்னு ஒரு நாள் அழுதுருக்கியா? உன்னை காப்பாத்துற கடவுளை நினைச்சு ஒரு நாள் அழுதுருக்கியா? கண்ணாக காக்கின்ற கருத்தனை கருதி கண்ணார நீர் விட்டு கருதறீர் சொல்லிட்டு சொல்வாரு, எண்ணாத எண்ணம் எல்லாம் நேருமோர் காலம். அப்படியே போகும்னு நினைக்காதீங்கப்பா. நீ நினைச்சு பார்க்காதெல்லாம் உன் வாழ்க்கையில நடக்கும். சொன்னவர் யாரு? கருணை கடலாம் திருவருட் பிரகாச வள்ளல் பெருமானார் சொல்றார், பயமுறுத்துறாரு. நீ எண்ணாத எண்ணம் எல்லாம் நேரும் ஒரு காலம், எத்துணை கொள்கின்றீர் பித்துலகிறேன்னுவார். இது இந்த மாதிரி நிலையற்ற வாழ்க்கை கடை இப்படி நீங்க இருக்கீங்க, பித்துலகீரே, பைத்தியக்காரங்களே. என்னடா வாழ்க்கை உங்களுக்கு? ஏதாவது என் மார்க்கம் எச்சுகம் ஏதுனும் வாழ்க்கை? என்ன மார்க்கத்துல போறீங்க? எது சுகம் நினைச்சிட்டு இருக்கீங்க? என்னடா வாழ்க்கை வாழறீங்க? இப்படியெல்லாம் பெருமானார் உலகோர்க்கு உய்வகை குரல்ல அப்படி ஒரு அலட்டு கொடுப்பாரு. அதை படிச்சா பல நாட்கள் உறக்கம் வராது, விழிப்புற்ற ஆத்மாக்களுக்கு தூக்கம் வராது. அப்படியெல்லாம் அலட்டு கொடுப்பாரு. அதனால இதெல்லாம் மறந்து அழகா கேளுங்க, நல்ல மாற்றம் வரும். சரி, இன்னைக்கு தலைப்பு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், எங்கிருந்து அதை எடுத்தோம்ட்டு. குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. இருந்து எடுத்த வரி யாருக்கு சொல்லுங்க? எந்த வரிமா இது? தெரியாதா? கந்தர் அனுபூதி. கந்தர் அனுபூதியில் அருணகிரிநாதர் சொன்னது இது.
உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. என்ன அருமையான கந்தர் அனுபூதி! கந்தர் அனுபூதி நிறைவு சாரம் அருணகிரிநாதர் அனுபூதி. அனுபூதினா நான் அடைஞ்சிட்டேயா, கந்தனை நானு மொத்தமா சாப்பிட்டுட்டேன். அனுபூதி அனுபூதி. நான் அவனை முழுமையா, கந்தனும் நானும் ஒன்னாயிட்டோம், நீயும் நானுமாய் ஏகபோகமாயினுவர். என்ன சொல்றாரு? நிறைய பிரச்சனைக்கு தீர்வு இந்த பாட்டு. ஆனா ஆழம் போல நம்ம என்ன நினைச்சிட்டு கடவுள் உருவமா அருவமா இருக்கா? இன்ன வரைக்கும் கேள்வி இருக்கா? என்ன சொல்றாரு அருணகிரி? உருவாய் அருவாய். உருவமாகும் அருவமா கடவுள் இருக்காரா இல்லையா? உளதாய் இளதாய். இல்லைன்னா இல்ல, இருக்குன்னா இருக்கு. பாக்குற பொருளாவும் இருக்கும், பார்க்காத பொருளாவும் இருக்கிறான். கேட்கிற பொருளாவும் இருக்கான், கேட்காத பொருளாவும் இருக்கான். உனக்கு என்ன அறிவு? இந்த காதை வச்சுட்டு நம்ம எவ்வளவு பெருசா பேசலாம். 60 வயசுக்கு மேல கேட்காம போகுது இது. இதை வச்சுக்கிட்டு நம்ம இந்த ஐம்புலன்களினுடைய அறிவை வச்சுக்கிட்டு இறைவனை யோசிப்போம் பாருங்க. ரொம்ப நம்மள மாதிரி யாருமே கிடையாது. இந்த கண் என்ன? கண்ணு எத்தனை தூரம் பார்க்க முடியும்? அதுக்கு எவ்வளவு வெளிச்சத்தை பார்க்க முடியும்? எவ்வளவு வெளிச்சமே இல்லைன்னா பார்க்கவே முடியாது. இன்னும் சொல்ல போனா என்னமா சொல்றீங்க, எத்தனை கண்ணாடி போட்டுன்னு உட்காந்துருக்கோம். இந்த கண்ணுக்கு அவ்வளவு குறைபாடு இருக்கு. இதை வச்சுட்டு நம்ம இறைவனை சிந்திக்க முடியுமா? என்ன குறைபாடுடைய புலன்கள் நம்மளுக்கு? அது இறைவனை பார்த்தா அதுக்கு பெருமை. அதனாலதான் வள்ளுவன் சொன்னான், கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலையினர். உங்க வீட்டுல ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கு, போய் எடுத்து வைக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரோ வராங்க, அதுல வைக்காத என்ன இப்பப்பா கெட்டு போகும்னு நான் எடுத்துட்டு வந்ததெல்லாம் கொஞ்சம் எடுத்து உள்ள வச்சு அப்புறம் சாப்பிடும் போது எடுத்துக்கலான்னு பார்த்தேன். ஐயோ அதுல எதுவும் வைக்காத, கெட்டு போடிங்க, அது ஃப்ரிட்ஜ் மாதிரி. ஆனா ஃப்ரிட்ஜ் இல்லை. சரி மிக்சி இருக்கு, அதுல அரைக்க போறாங்க. இரு 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 ஏம்மா கொஞ்சம் அரைச்சு சட்னி வைக்கலாம் இரு அப்படின்னு. மிக்சி மாதிரி, ஆனா மிக்சி இல்லை. அதுக்கப்புறம் கிரைண்டர் இருக்கு, அதுல இல்ல. எது இருந்தாலும் வாஷிங் மிஷின் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா இல்லைன்னு வரல, வரும் ஆனா வராதுன்னு ஒரு ஜோக் சொல்லுவாங்க. இருக்கு ஆனா இல்ல. அப்படி இப்ப நம்ம உடம்புல இது மாதிரி மிஷின்கள் இப்ப கண்ணு ஒரு கருவி, காது ஒரு கருவி, மூக்கு ஒரு கருவி, வாய் ஒரு கருவி, தோல் ஒரு கருவி, கை ஒரு கருவி, கால் ஒரு கருவி. வாயில 2 கருவி இருக்கு. யார் சொல்லுங்க? வாயில மட்டும் 2 கருவி இருக்கு. பேசும் சுவைக்கும். வாய் மட்டும் 2 வேலை செய்யும். அதனாலதான் சுவை, அந்த ஞான இந்திரியங்கள்னு சொல்லும்போது வாயுன்னு சொல்லக்கூடாது, நாக்குன்னு சொல்லணும். நாக்கு தான் சுவைக்கிறது. கர்ம இந்திரியங்களை சொல்லும் பொழுதுதான் வாயுன்னு சொல்லணும். ஞானேந்திரியங்கள் என்ன? தோல், நாக்கு, மூக்கு, கண், செவி. கர்ம இந்திரியங்கள் கை, கால், வாய், குதம், குய்யம். குதம் குய்யம் என்பது என்ன? மலஜலம் கழிப்பது, இனப்பெருக்கம் செய்யறாங்க இல்லையா, அது குதம் குய்யம். கை, கால், வாய், குதம், குய்யம். இப்ப 10 இந்திரியங்கள் இருக்கு. இந்திரியங்கள் என்றால் கருவிகள், பொறிகள். எவ்வளவு வீக்கு தெரியுமா இது? இந்த கண்ணு, காது, மூக்கு இதெல்லாம் அவ்வளவு. கொரோனா வந்தது, யாருக்குமே மூக்கே ஸ்மெல் பண்ணல, நாக்கே சுவைக்கல. இவ்வளவு வீக்கு நம்ம. கொஞ்சம் இதுவாக கண்ணு பழுதடைந்து போகிறது, காது பழுதடைந்து போகிறது, தோல் ஏகப்பட்ட பிரச்சனை. இதை வச்சு நீ எல்லாம் வல்ல பரபிரமத்தை நீ சிந்திக்க முடியுமா? உன் அறிவு என்ன அறிவு? காலைல என்ன சாப்பிட்டோன்னு டக்குன்னு பதில் கொடுக்குறவங்க எத்தனை பேர் இருக்க முடியும்? இவ்வளவு சிறுமை உடைய நம் அறிவை வைத்து எவ்வளவு பிரம்மாண்டமான இறைவனை நாம் அளக்க முடியுமா? உருவாய் அருவாய். உருவமாவும் இருப்பான், அருவமாவும் இருப்பான். உளதாய் இளதாய் சொல்றாரு அருங்கிற. மறுவாய் மலராய். மருவும் நீதான். எது? அரும்பு மருவுன்னு சொல்லுவோம் இல்லையா? மலராய், மணியாய், ஒளியாய், கருவாய். நீதான் கரு, நீதான் உயிர், நீதான் கதி, நீதான் விதி.
விதி கதின்றது என்ன? உனக்கு தீர்மானிக்கப்பட்டது விதி, அதன் வழியாக நீ பெறுவது கதி. எல்லாம் அவன்தான்யா. சொல்லிட்டு என்ன சொல்றாரு, "பா இது எனக்கு புரிய மாட்டேங்குதுப்பா. சொன்னாலும் தெரியுது. இது என்ன எவ்வளோ பெரிய விஷயம் சொல்ற. இந்த விஷயத்த எனக்கு குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே." இப்படியே நான் ஆறாவது வச்சுக்கிட்டு என்னமோ வரேன் கும்பிடுறேன் இப்படியே சொல்றேனே, அப்பா இது உண்மை நான் புரிஞ்சுக்க வேண்டாமா? எனக்கு எதுவும் தெரியாம இருக்கனேப்பா. எவ்வளவு எனக்கு கேள்விகள் இருக்கு. ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. அப்படியே போயிட்டு இருக்க கூடாது. பிரைமரி ஸ்கூல்லயே இருக்கக்கூடாது. பிரைமரில இறைவன் இங்கதான் இருக்கானா? ஏன் கடவுள் இங்க இருக்கிற கடவுள் என்னுள்ள இல்லையா? எல்லா இடத்துலயும் இருக்கிற கடவுள் என்னுள்ள இல்லையா? அவனை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் அந்த பாடல் படிக்கும் பொழுது உருவாய் அருவாய் உலதா இப்படி படிச்சிட்டு இருந்தவன் அந்த உருக்கத்துக்குள்ள போவான் பாருங்க. உலதா அப்படின்னு தன்னை மறந்து அப்படி போகும்போது கிரியைக்கு வந்துட்டான். வேலை நடக்கும், தானா நடக்கும். சாதத்தை வேக வைக்கிறீங்க, நீங்க ஒண்ணும் பண்ண வேணாம். அரிசியை கழுவி அடுப்புல வச்சா அது எப்படி வேகும், அதை வெய்ய அது வேகும், பதப்படும், உண்ணுதற்குரிய பொருளாக மாறும். அதுல எத்தனை பதநிலைகள் வருகிறது. சாதம் வந்துருச்சா பாரு, சாதம் வந்துருச்சா பாரு, சாதம் வந்துருச்சா பாரு. அப்ப அடுத்தது கிரியை நடக்கும், உள்ள நடக்கும். நீ சரியா பண்ணியிருந்தா கிரியை நடக்கும். அப்ப அந்த கிரியை உள்ளுக்குள்ள ஒரு உணர்வு வருது. மூணாவது ஒண்ணு வரும். இந்த கடவுளை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? நடக்கும். வெறும் நோயிங்காவே இருக்கிறனே, பீயிங் எப்ப? வெறும் நோயிங்லயே போயிட்டு இருக்கேன். எதுவும் கேட்டுட்டே இருக்கனே, முருகா உன் உண்மையை எப்பப்பா சொல்லுவ? நான் உன்னை எப்பப்பா அருணகிரிநாதர் போல அனுபவிப்பேன்னு ஏங்குதா? அது யோகத்துக்குள்ள வருது. இந்த 3வது படிநிலை வரணும். ஒவ்வொரு ஆத்மாவும் வருவதற்கு வந்த ஆத்மாக்கள் தான். அப்போ அது 3வது படிநிலைக்கு இந்த இறை அப்படித்தான் அருணகிரிநாதர்ல இருந்து, நாயன்மார்கள்ல இருந்து, ஆழ்வார்கள்ல இருந்து, சித்தர் பெருமக்கள்ல இருந்து ஸ்டெப்புக்கு போயிட்டாங்க. அடுத்த ஸ்டெப்புக்கு போறாங்க. அவங்கதான் மகான்கள். இந்த இறைவனை நான் எப்படி அறிந்து அடைந்து அம்மயம் ஆவது அப்படின்னு ஏக்கம் வரணும். சும்மா இல்ல கடவுள். இதெல்லாம் படிநிலைகள். அவன் முழுசா தன்னை கொடுக்க காத்துட்டு இருக்கான் உங்ககிட்ட, ஏங்கிட்டு இருக்கான் உட்கார்ந்துகிட்ட. அப்ப அது யோகம். இறைவனை ஆராய்வது. கடவுள்னா என்ன, இந்த பிரபஞ்சம்னா என்ன, இது எப்படி, இதுக்கு பின்னாடி என்ன இயங்குது, இவ்வளவு எப்படி சூரியன், எப்படி இது நட்சத்திரம், இது என்ன மின்னல் இப்படி மின்னிட்டு இருக்கு, எப்படி இது இடி மின்னுதே, இடி இடிக்குதே, மின்னல் மின்னுதே, எப்படி தரையில் விழுந்ததும் விதையின்றி தரையில் முளைக்கும் புல் எது, கண்ணில் தெரிய அசிசுவை எல்லாம் கருவில் வளர்ப்பது யார் வேலை, உண்ணும் உணவை எல்லாம் ஜீரணமாக்கி இப்படி எல்லாம் பண்றது யாரு, இப்படி 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 இப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்விகள் உள்ள வருது பாத்தீங்களா? ஸ்டெப் 3. அந்த எல்லா கேள்விகளுக்கும் விடை கிடைச்சிரும். விடை கிடைச்சு அமைதியாயிடுவீங்க. நானே தெய்வம், நானே பிரம்மா, எனக்குள்ளதான் சாமி இருக்கு, எல்லாருக்குள்ளயும் சாமி இருக்கு. தெய்வம் எங்க இல்ல, எல்லாம் அவன் செயல். சர்வம் சக்திமயம், சர்வம் சிவமயம், எல்லாம் அவன் செயல். அவனன்றி அணுவும் அசையாது, அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி இப்படி எல்லாம் கொட்டுவோம் பாருங்க. அதான் ஞானம். இந்த ஸ்டெப்புக்கு போனோம். இதுக்கு என்ன வேணும்? தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது. தெரியுமா? இது ஒருத்தர் தொட்டு காட்டணும், குரு வரணும். இல்லைன்னா இப்படியேதான் போயிட்டு இருக்கும் பாதை. சரி, இப்ப இதெல்லாம் நடக்கணும். அப்ப குரு வரணும். இப்படியே போயிட்டு கூடாது. புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே சயனே. யார் பாட்டு இது? புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே சயனம் இக சம்சாரே பகுதுஸ்தாரே இக சம்சாரே பகுதுஸ்தாரே கிருபயா பாரே பாகி முராரே. பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் பஜந்தம் பஜகோவிந்தம். பஜகோவிந்தம் என்றால் ஒரு சமயம் சார்ந்த தெய்வம் இல்லது. இறைவனை துதி. பஜ கோவிந்தம்.
இறைவனை நினை, இறைவனை பாடு, இறைவனை துதி, இறைவனையே நினைடான்னு சொல்றாரு. பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. மூடமதேனா முட்டாள்களே, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? சம்பிராப்தே சந்நிகிதி காலே. யார் பாடினது இது? யார் பாடினதுமா? ஆதிசங்கர். யார் சொன்னதுங்க? ஆதிசங்கர். சம்பிராப்தே. சம்பிராப்தேன்னா உனக்கு ஒரு நாள் வரும்ல, டெத் டே. எல்லாருக்கும் டேட் ஆஃப் பர்த் இருக்கு பயோடேட்டால. இறைவனுடைய கருணை, இறைவனுடைய ட்ரிக், இறைவன் இருக்கான்றதுக்கு நமக்கு தெரியாத ஒரே விஷயம் டேட் ஆஃப் டெத்து மட்டும் சொல்லல. சொல்லி நம்மளை அனுப்பிச்சிட்டார். எப்படி இருப்போம்? எல்லாரும் சுகர் இருக்கவங்களாம் பார்த்துருக்கீங்களா? இப்போ உங்களுக்கு இந்த வாரம் செக் பண்ணீங்களா? செக் பண்ண. எவ்வளோ சுகர்? 400. இன்னும் குறையில பொழுது. எனக்கு 300. ஐயோ 300 ஆயிடுச்சா? பரவாயில்ல, என்ன சாப்பிட்றீங்க? வாக் போறேன். வேற ஏதாவது சுகர் பேஷண்ட்டுங்க பேசி ஃபர்ஸ்ட் மீட்டிங் என்ன இருக்கும்? சுகர் எவ்வளோ, பிபி, அப்புறம் இப்படி பேப்போம் இல்லையா? இது டேட் ஆஃப் டெத் தெரிஞ்சிச்சுன்னா முதல் மீட்டிங்ல ஹலோ அப்படின்ட்டு, நீங்க எப்ப உங்க டேட்டு? எனக்கு இந்த வருஷம் இந்த டேட். நான் இன்னும் 4 வருஷம். அப்படியா? எவனாவது கடன் கொடுப்பாங்களா? ஃபர்ஸ்ட் பயோடேட்டா எடுத்தவொடனே கடன் வாங்கும்போது என்ன பார்ப்பான்? டேட் ஆஃப் டெத். இன்னும் இருக்குதுப்பா, 20 வருஷம் இருக்குது, கொடுங்க. இறைவனுடைய பெருமையை பாருங்க. டேட் ஆஃப் டெத் மட்டும் யாருக்கும் கொடுக்கல. ஆனா இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? ரிட்டன் டிக்கெட் எங்களுக்கு எல்லாம் இப்ப நாங்க வரும்போது ரிட்டன் டிக்கெட் காமிச்சாதான் உள்ள என்ட்ரி. கரெக்டா? ரிட்டன் டிக்கெட் இல்லைன்னா வச்சுக்கோங்க, உள்ள என்ட்ரி கிடையாது. எப்ப கிளம்ப போறீங்க? மலேசியா விட்டு எப்ப கிளம்ப போறீங்க? ரிட்டன் டிக்கெட்டோ காமிங்க. அந்த மாதிரிதான் எல்லாரும் ரிட்டன் டிக்கெட். இங்க நமக்கு தெரியுது, இங்க தெரியாது. ரிட்டன் டிக்கெட் தெரியாது, பட் கன்ஃபார்ம். ஈக சம்சாரே சம்பிராப்தே சந்நிகிதி காலே. எப்பா ஒரு நாள் உனக்கு அந்த டே, அந்த டைம் வரும்ல. சம்பிராப்தே, நீ சாயிர நேரம், சாயிரம் காலம் வரும்ல. நகி நகி ரக்ஷதி டுக்ரும் கரணே. ஆதிசங்கர் சொல்றாரு, ஜகத்குரு. கங்கையில் குளித்து விட்டு காசி விஸ்வநாதரை தரிசிக்க போறாரு. அங்க ஒருத்தன் உட்காந்து டுக்குரும் கரணே டுக்குரும் கரணே விடிய கால 4 மணிக்கு படிச்சுட்டு இருக்கிறத பாக்குறான். டுக்குரும் கரணே என்னன்னா, அங்க இருக்கிற ஒரு இலக்கண ஸ்லோக சூத்திரம் படிக்கிறான். டுக்குரும் கரணே டுக்குரும் கரணே டுக்குரும் கரணே படிக்கிறான். ஆதிசங்கர் கோவமா வருது. விடியற் காலை நேரம் இறைவனை துதிப்பதற்கான நேரத்தை விட்டு என்னடா பண்ற? நகி நகி ரக்ஷதி டுக்ரும் கரணே. உன்னை அந்த சம்பிராப்தே சந்நிகிதி காலே அம்மன் ஓலையை எடுத்துட்டு வருவானே, இந்த டுக்ரும் கரணை உன்னை காப்பாத்துமா? இந்த டுக்ரும் கரணை உன்னை காப்பாத்துமா? புடிங்கடா கடவுளை. அது சொல்றதுக்கு யார் வேணும்? குரு. அதுதான் கேட்டார். குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. அப்படி வரணும். இக சம்சாரே பகுதுஸ்தாரே. இந்த பாட்டை கேளுங்க. புனரபி ஜனனம் புனரபி மரணம். என்னவா? பிறக்கிற. புனரபினா மீண்டும் ஜனனம், அப்புறம் மீண்டும் மரணம், மீண்டும் ஜனனம். பிறந்து என்ன பண்ண போற? இறக்க போற. இறந்து என்ன பண்ண போற? பிறக்க போற. என்னடா சலிக்கலையா அவனுக்கு? சலிக்கவே சலிக்கலையா? பட்டினத்தடிகள் கேட்கிறாரு, மாதா உடல் சலித்தாள். எங்க அம்மா சலிச்சு போயிட்டா. எத்தனை பிறவிடா உன்னை பெத்து பெத்து போறதுன்னு அம்மா சலிச்சுட்டாலாம். வல்வினையேன் கால் சலித்தேன். நானும் எத்தனை பிறவியா உன்னை தேடி நடந்து ஓடுறது. எதுக்கு ஓடுறோன்னே தெரியல. நிறைய பேர் சிந்திங்க. காலைல டைமே இருக்காது நமக்கு, சாப்பிட டைம்ல. ஆனா அந்த ஒரு வயிற்று, இந்த ஒரு ஜான் வயிற்றுக்கு தான் நான் ஓடுறேன்னு மட்டும் டைலாக் பேசுவோம். ஆனா சாப்பிட டைம், சாப்பிட டைம். அப்ப வல்வினையேன் கால் சலித்தேன். ஓடிக்கிட்டே இருக்கனே, வல்வினையேன் கால் சலித்தேன். வேதாவும் கை சலித்தா விட்டானே. வேதா யாரு? பிரம்மா. படைச்சு 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 வித்தியாச வித்தியாசமா படைக்கிறாராம் நம்மள. இந்த பூமியில போற
இந்த ஊர்ல போற, இந்த ஆனா போற, இந்த இப்படி போற, அப்படி போற, இந்த ஜீவராசியா போற, அந்த புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் சொல்லா நின்றை தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திலைத்தேன் எம்பெருமானேன்னு நம்ம சொல்றதுக்கே மூச்சுவான். ஆனா பிறக்க மட்டும் நமக்கு கொஞ்சம் கூட இறப்பதற்கோ பிறப்பதற்கோ அடுத்த பிறவி வருமேன்னு பயத்தை இறைவன் காட்ட மாட்டேங்க. குரு வந்து காட்டுவார். அதான் குருவாய் வரணும். அப்ப அந்த சொல்றார் ஆதிசங்கரர், புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி கேட்கிறார் ஆதிசங்கரர். மீண்டும் பிறக்கிற, மீண்டும் இறக்குற, மீண்டும் பிறந்து என்ன கிழிக்க போறன்னு கேட்கிறாரு. புனரபி ஜனனி. ஒவ்வொரு நாளும் கேலண்டர் கிழிக்கிறீங்களா? இங்க இருக்கா அந்த சிஸ்டம்? கிழிப்புமா? ஒரு முறை ஒவ்வொரு முறையும் கிழிக்கும் போது டெய்லி இன்னைக்கு என்ன கிழிச்ச, நேத்து என்ன கிழிச்ச, நீ இன்னைக்கு என்ன, சிந்தித்து பாருங்க. எதை நோக்கி ஓடுறோம்? என்ன நம்ம வாழ்க்கையில திரும்பி பார்த்தா ஒண்ணுமே இருக்காதுங்க. எல்லாருக்கும் தோணுங்க, என்னடா வாழ்ந்தோம். புனரபி ஜனனி ஜடரே சயனம். ஜடரேனா மீண்டும் ஒரு தாய் கருப்பையில போய் உட்காந்துன்னு போறேன். மீண்டும் ஒரு தாய் கருப்பையில போய் ஜடரே சயனம். அந்த ஜடரே சயனம் எப்படி? இந்த தாய் கருப்பைன்னா அவ்வளவு சேஃபா? சேஃப் தான் அப்படி சொல்லலாம். ஆனா ஒரு படித்துல வடிவேலு சொல்லுவார், அது பாத்துக்கீங்கன்னு தெரியாது, இன்னும் நீ என்ன பெத்து போட்டன்ற. அந்த கருப்பைக்குள்ள நான் எவ்வளவு கஷ்டப்படும் தெரியுமா? காத்து இல்ல, ஃபேன் இல்ல, தண்ணி இல்ல, ஒரு இடத்துல வந்து கொடுக்க ஆளு. அவர் இன்னமும் சிரிப்பா சொன்னாரு, சத்தியம் அதுதானே. மொட்டைக்கு வச்சு நான் படுத்து நின்றேன். என்னமோ பெத்தன் நீ சொல்றியேன்னு சொல்லுவாரு. நான் யோசிச்சேன், எப்படியா ஒரு காமெடியில எடுத்து இவ்வளவு பெரிய பிலாசபி வச்சாரு இவரு. நான் மொட்டைக்குன்னு படுத்திருந்தேன். பாரு, இனிமே என்ன பெத்தன் நீ சொன்ன அவ்வளவுதான், தாய்மையை ஒரு வழி பண்ணிட்டாரு. நான் உண்மையா சிந்திச்சேன். கரெக்ட். எனக்கு யாரோ கூட்டு வந்து காமிச்சாங்க, வருங்க அம்மா நீங்க சொல்றது அவருக்கு இங்க காமெடியா போட்டிருக்காரு. ஜடரே சயனம் சயனம். அங்க படுத்து கிடக்கணுமே நீ, எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு இருட்டு, எவ்வளவு அங்க வலிக்கும், எவ்வளவு இருக்கும் நமக்கு. அதுக்கப்புறம் பிறந்து என்ன பண்ண போறோம்? இதுல வேற புள்ள இல்ல புள்ள இல்ல புள்ள இல்ல. நான் தான் ஏன் பிறந்தாய் மகனே, கண்ணதாசன் கேட்டாரு. என்ன வரி தெரியுங்களா இது? என்ன கேட்டாரு? ஏன் பிறந்தாய் மகனே. கரெக்டா கேட்டாரு. ஏன் பிறந்தாயோ? ஏன்? நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே நீயும் வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே. ஒருத்தருக்கு ஒரு நாள் தோணி இருக்க, நானே ஏன் பிறந்தேன்னு தெரியல, இதுல வேற இத்தனை பெத்துக்கிறேன் நான். சிந்திச்சுமா, இதுதான் பிலாசபி, இதுதான் சிந்தனை திறன். ஏன் பிறந்தேன்? இதுக்கு ஒரு குரு வந்து அப்படி அடிக்கணும். கண்ணதாசன் கூட குரு தான். எங்க யாரு குருனே சொல்ல முடியாது. எந்த வார்த்தை நம்ம அப்படி தூண்டும்னே தெரியாது. அப்ப இக சம்சாரே பகுதுஸ்தாரே. ஐயோ பிறந்துட்டா நம்ம படுற பாடு இருக்கு பாருங்க. நாய் பொழப்பு. ஒண்ணு சொல்லுவாங்க, இந்த பிறவியில ஜாதகம் பாக்குறோமா, உங்களுக்கு 10 வருஷம் வரைக்கும் நாய் படாத பாடு, 20 வருஷம் வரைக்கும் பேய் படாத பாடு, 30 வருஷம் வரைக்கும் நாயும் பேயும் படாத பாடு. அப்ப என்னையா எப்பதான் நல்லா இருக்கும் அப்படின்னா, அதுக்கப்புறம் இதுவே உங்களுக்கு நல்லா பழகி போயிடும். நம்ம அப்படிதாங்க இருக்கோம். மனுஷன்னா இப்படிதான் கஷ்டப்படும், மனுஷன்னா இப்படிதான் வாழ்க்கை. வள்ளலார்லாம் சொல்றாரு, அதெல்லாம் கிடையாது. அவ்வளவு சந்தோஷமா வாழலாம். பிடிக்க வேண்டியதோ புடி. நீ இப்படி லோல் படுறதுக்கும் கஷ்டப்படுறதுக்கும் வேதனைப்படுறதுக்கும் நீ பிறக்கலடா. நாயன்மார்களை பாரு, ஆழ்வார்களை பார், சித்தர்களை பார், மகான்களை பார், வள்ளல் பெருமானாரை பாரு. என்ன வாழ்க்கையா அவங்க வாழ்க்கை. எப்பவும் மகிழ்ச்சி தான், எப்பவும் மகிழ்ச்சி. ஏன்? எது மகிழ்ச்சியா இருக்கோ அதை புடிச்சுக்கிட்டாங்க. ஆனா இவர் சொல்றார் ஆதிசங்கரர், ஈக சம்சார. மீண்டும் இந்த சம்சார கடல்ல வந்து விழுந்து பசி, பிணி, தாகம், மூப்பு, மரணம். இந்த 5ல நான் முடிக்கிறேன். இதுல சப்டைட்டில் போடலாமா? நம்ம 5லயே முடிச்சிட்டீங்க. எவ்வளவு துரோகம், எவ்வளவு வேதனை, எவ்வளவு இழப்பு, எவ்வளவு வறுமை, எவ்வளவு நோய், எத்தனை வலி, எத்தனை அவமானம், எத்தனை அலட்சியம், எத்தனை இடத்துல கூழ கும்பிடு போடுறீங்க, எத்தனை பயம், எவ்வளவு கவலை, எவ்வளவு வெறுப்பு, எவ்வளவு விருப்பு. கேட்டது கிடைக்கல, கிடைச்சது கிடைச்சா பிடிக்கல.
எதிர்பார்ப்புகள். ஐயோயோயோப்பா, எங்க பார்த்தாலும் இந்த கலிகாலம் வர அச்சுறுத்தினே இருக்குது இல்லையா? ஏதாவது தோணுத. ஆதிசங்கரர் சொல்றாரு, ஈக சம்சாரே பகுதுஸ்தாரே. ஐயோ ரொம்ப கஷ்டம்ப்பா, பகுதுஸ்தாரே. அது சொல்றாரு, கிருபையா பாரு, கொஞ்சம் கருணை. கிருபைன்னா கருணை. அப்பா இறைவா, என்ன கொஞ்சம் கருணை பார்த்து என்ன கதையை, இந்த வழக்கம் முடிச்சு விட்டுறியா? இந்த பிறப்பை எனக்கு முடிச்சு விட்டுறியா? என் வழக்கு எவ்வளவு நாளையா உங்ககிட்ட கேஸ்ல வரும்? இந்த வழக்கம் முடிச்சு விட்டுறியா அப்படின்னு ஒரு குரு சொல்லும் பொழுதுதான் இதுக்கும் தோணும். அதுதான் தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வர. இல்லைன்னா இப்படியோ ஓடுவோம். தின்று திரிந்து உறங்கவோ பிறந்தோம் என்பார் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி. இப்படியே தின்னு திரிஞ்சு தூங்குறதுக்கடா பிறந்தீங்க? அப்ப எதுக்கடா உங்களுக்கு 6வது அறிவுன்னு கேட்பார். அது ஒரு நாய் செய்த, தின்னுது திரியுது தூங்குது, இனப்பெருக்கம் பண்ணுது. இப்ப மனுஷனாகிய நீயும் இதைத்தானே பண்ற. என்னைக்காவது ஒரு நாள் கடவுள்ன்ற ஒரு இதுக்கு வரியா? வந்தாலும் என்ன பண்ற? என் தேவைக்காகவே தான் கேட்போம். நல்லா நீங்க சொல்லலாம், இல்லையம்மா நாங்கெல்லாம் கோயிலுக்கு வருமே, வந்து என்ன பண்ற? ஒரு நாளாவது இறைவனை நினைச்சு, இறைவனுக்காக இல்லை, எனக்கு வீடு வேணும், வாசல் வேணும், அது வேணும், இது வேணும், கடவுளே பாப்பாருச்சு என்ன இதுங்க வந்து ஓடிடலாம். ஒரு தாய் வீட்டுக்கு போறீங்க, நம்ம தாய் வீட்டுக்கு செல்லும் பொழுது தாய் பாக்குறா, என் குழந்தை என்ன பார்க்க வந்தது. இல்லம்மா வீட்டுல மிளகா பொடிக்கா தீந்து போச்சு, அதான் வாங்கின்னு போலான்னு வந்தேன். வீட்டுல மாவரைக்க முடியல, கொஞ்சம் அரைச்சு கொடுத்து அனுப்பு. இன்னும் என்னென்னலாம் அம்மா கிட்ட வந்து கறந்துன்னு போக முடியுமோ கறந்துன்னு போறீங்க. அம்மா கொடுப்பா, ஆனா எப்படி நினைப்பா உங்களை? நீங்களே அம்மாவா கூட இருக்கலாம். உங்க பொண்ணு வந்து அப்படி கேக்குது, எப்படி இருக்கும்? கொடுப்பீங்க. மனசுக்குள்ள ஒரு வலி இருக்கத்தான் செய்யும். அப்பா கூட இருக்கலாம். பசங்க இதுக்குதான் வராங்க, ஏதோ கேட்கறதுக்கு தான் வராங்கன்னா, சி அன்பே கிடையாது இதுங்களுக்கு. என் பிள்ளை என்னை பார்த்து என்கிட்ட வாங்கிட்டு போறான பெருமைப்படுவீங்க. வந்தாலே ஏதாவது கேட்கணும் தான் வரும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயே சொல்லுவீங்க, இல்லை உங்க தங்கச்சி கிட்ட சொல்லுவீங்க, இல்லை உங்க அக்கா கிட்ட சொல்லுவீங்க. அதே எதுவும் இல்லை. குழந்தை வர அவங்கள பார்க்க, என்னடா செல்லம், இல்லம்மா உன் ஞாபகம் வந்துருச்சா, உன்னை பார்க்கணும்னு வந்தமான்னு ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு இப்படியே ஹக் பண்ணி முத்தம் கொடுக்குது. இப்படி புரிச்சு போவீங்க. என்ன சொல்லும், உனக்கு இதை வேணாம்மா, எனக்கு வேணாம்மா, நீ சாப்பிட்டு நல்லா இருமா, நீ நல்லா இருந்தா போதும். அப்படித்தான் பாடினாங்க ஆழ்வார்கள். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000. யார? பெரியாழ்வார் பாடுறாரு, இறைவன் நல்லா இருக்கணும்ட்டு. நீ நல்லா இருந்தாதான் நாங்க நல்லா இருக்க முடியும்னு பண்ணாரு. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்ட தின்தோல் மணிவண்ணா உன் சேவடி செவி திருக்காப்பு. உனக்கு காப்பு உன் திருவடி தான்டா, உன் திருவடியை பத்திரமா வச்சுக்கடான்ட்டு அவரு திருவடியை அவருக்கு காப்பா கொடுத்தார். இதாங்க பக்தி, இதுதான் பக்தி. நம்ம அப்படி தேடுறோமா? அப்படி அதான் வள்ளலார் கேட்டார். கண்ணார நீர் விட்டு உன்னை காக்குதே ஒரு கடவுள், கண்ணாக காப்பாத்துற கடவுள், ஒரு நாள் அழுதியாடா? உலக துன்பங்களை நினைச்சே குடம் குடமா கண்ணீர் வடிக்கிறிய கடவுள்கிட்ட வந்து ஒரு நாள் இறைவான நீ வடிச்சு பாரு. அதான் மாணிக்க வாசகர் சொன்னாரு, நானும் போய், திருவாசகம் சொல்லுங்க, நானும் போய் என் நெஞ்சும் போய் என் அன்பும் போய். நான் இல்லை, அதுல எங்க இருந்து என் மனசு, அங்க இருந்து எங்க எனக்கு அன்பு இருக்கு? இல்லப்பா. நானும் போய் என் நெஞ்சும் போய் என் அன்பும் போய் சொல்லிட்டு என்ன சொல்றாரு, ஆனால் வினையேன், வினை மட்டும் இவ்வளவு சேர்த்து வச்சிருக்கையா, அழுதால் உன்னை பெறலாம்னு அழுது 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 எழுதுனதுதான் யா திருவாசகம். அழணும் யா கடவுள்கிட்ட. அழுகும் போது என்ன இருக்கா தெரியுமா? கடவுள் எப்படி தெரியுமா பாப்பாரு? கர்வர்கிட்ட வரமாட்டாருங்க. இப்படி இப்படி போயிருக்கூடாது, இப்படி இருக்கணும் கடவுள்கிட்ட. நான் ஒண்ணுமே இல்லையா, நான் ஒண்ணுமே இல்லைன்னா அந்த காலி பாத்திரம் ஆக ஆக அப்படியே இறைவன் இந்த ஒண்ணும் இல்லைன்றதுக்கு தான் குரு வரணும். நீ ஒண்ணும் இல்லைன்னு சொல்றதுக்கு ஒரு குரு வரணும். இல்லைன்னா நான் என்ன நான் எதை சொல்ற நீ கேட்பாரு குரு. இந்த உடம்ப நீ செத்த பிறகு தூக்கின்னு போய் எரிச்சிருவாங்க, போச்சிருவாங்க. இந்த உயிரை நீ போன பிறகு அந்த உடம்புக்கு ஒரு மரியாதை இல்லை, நீ உயிரும் கிடையாது. அப்ப நான் என்னது மனசா, அது எப்ப பாரு கோவப்படுது, கவலைப்படுது இப்படின்னு சொல்லி உங்க நானை ஃபுல்லா உங்க கிட்ட இருந்து எடுத்துருவார் குரு. உங்களை முழுமையாக நில்லாகுவார். அப்ப என்ன பண்ணுவார் தெரியுமா? இறைவனை கொண்டு வந்து நிறுத்திடுவார். இறைவனை கொண்டு வந்து நிறுத்தி விடுவார். பாரே பாகி முராரே, கொஞ்சம் கருணை காட்டு. அதைத்தான் என்ன சொன்னார் பட்டினத்தடிகள், மாதா உடல் செழித்தான்
வல்வினையேன் கால் சலித்தேன். வினை அவ்வளவு சேர்த்து வச்சிருக்கேனப்பா நானு. வேதாவாகிய பிரம்மாவும் என்னை படைச்சு 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 கை சலிச்சிட்டானே. நாதா இருப்பையூர் வாழ் சிவனே, இன்னுமோர் அன்னை கருப்பையில் வாராமல் காணர். இன்னும் ஒரு தாய் வயிற்றுல நான் வரக்கூடாதியா, என்னை காப்பாத்திருப்பான்னு பெரியவங்க எல்லாரும் கேக்குறாங்க. அதுதான் குரு வரணும். இல்லைன்னா இந்த வாழ்க்கை நமக்கு இப்படி இருக்கு எல்லாம் இல்லப்பா. ஆங்கார காலம் இதுல அகந்தை செய்தா சாயங்காலம் ஒண்ணு வரும்பா, எல்லாருக்கும் வரும்பா. அதை நினைப்பா, அதை நினைப்பான்னு குரு அப்படி தட்டுவார். உன் அகங்காரத்தை எடுக்க ஒரு குருவாய் வருவாய், அருள்வாய் குகனே. சரி, இப்போ உங்ககிட்ட கொஞ்சம் சயின்ஸ் போறேன். சயின்ஸ் எவ்வளவு உண்மை சொல்லு. ஏன்னா பிசிக்ஸ் தான் பெஸ்ட் இல்லையா? சயின்ஸ்லயே பிசிக்ஸ் த பெஸ்ட். கடவுளோட நெருங்கிறதுக்கு ரொம்ப நெருக்கம் எது கொடுக்க முடியும்? சயின்ஸ் அண்ட் மேக்ஸ். சரி, இப்ப சயின்ஸ்ல ரொம்ப ஃபேமஸ் சயின்டிஸ்ட் யாரு? டக்குன்னு சொல்லுங்க. அப்துல் கலாம் ஐயா. சரி, ஆனா சயின்டிஸ்ட் அப்படின்னா கலாம் ஐயா இப்ப ஒரு 400 வருஷம் 300 வருஷம் முன்னாடி யாரோ சொல்றீங்க? ஐசக் நியூட்டன். அவர் தான் வித்து. முன்னாடி ஆர்கிமிடிஸ் இருந்தாங்க, நிறைய பேர் இருந்தாங்க இல்லையா? ஆனா வித்துனா யாரு? நியூட்டன்ஸ் லா இல்லையா? நியூட்டன்ஸ் லா எல்லாரும் படிச்சிருக்கோம். நியூட்டன் 3 விதிகள் ஃபேமஸ், எல்லாருக்கும் தெரியும். டீச்சர்ஸ் அப்படி படிக்க வைப்பாங்க நம்மள. அதை எனக்கு படிச்சது ஞாபகம் இருக்கு, இப்ப வரைக்கும் ஞாபகம் இருக்கு. யார் சொல்றீங்கன்னு பார்க்கலாமா? டீல ஐயோ, நியூட்டன் 3 விதிகள் ஞாபகம் இருக்கா? சரி, 3ஆம் விதி எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கணும். அது மட்டும் சொல்லாம இருக்கக்கூடாது. 3ஆம் விதி என்ன? ஒரு வினைக்கும் அதற்கு சமமான எதிர்வினை உண்டுன்னு நம்முடைய ஊழ்வினை தத்துவம் எப்போவோ சொல்லிச்சு. பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும்னு வள்ளுவர் எப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுந்த நியூட்டன் லால சொன்னாரு. என்ன சொன்னாரு? ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு எதிர்வினை உண்டுன்னு தேர்ட் லா. சரி, அது அப்புறம் பார்க்கலாம். ஏன்னா தேர்ட் லா எல்லாருக்கும் தெரியும். ஃபர்ஸ்ட் லா நான் வந்துடுறேன், நேரத்தை வீணடிக்கல. ஃபர்ஸ்ட் லா என்ன தெரியுங்களா? அதான் இப்ப குரு. அந்த ஃபர்ஸ்ட் லா என்ன சொல்றாரு நியூட்டன்? ஒரு பொருள் நிலையா இருக்கு, அந்த நிலைப்பு தன்மையிலிருந்து அது மாறணும். இப்ப ஒரு பொருள் இங்க இருக்கு, இந்த பொருள் இங்க இருக்கு, இந்த நிலைப்பு தன்மையில அது இருக்கு. இது நிலைப்பு தன்மையிலிருந்து மாற்றம் பெறணும்னா வேறொரு விசையின் தாக்கம் இங்க இருக்கணும். இதுதான் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா. சரி, ஒரு பொருள் இப்படி போயிட்டு இருக்கு, இந்த பொருளினுடைய பாதையை நான் மாத்தணும் அப்படின்னா வேறொரு விசையும் அதன் மீது செயல்படும். ஒரு நிலைத்தன்மையில் இருக்கிற பொருளினுடைய மாற்றமாக இருக்கட்டும், அசைவதாக இருக்கட்டும், இல்ல ஒரு பொருள் நேர்கோட்டுல போயிட்டு இருக்கு, அப்ப அந்த பொருளினுடைய பாதையை மாற்ற வேண்டுமானாலும் அதன் மீது வேறு ஒரு பொருளின் விசை தாக்கம் அதன் மீது இருக்கணும். ஏற்படாதவரை அந்த பொருள் தன்னுடைய நிலையில் இருந்து மாறாது. ஃபர்ஸ்ட்ல ஞாபகம் வருதா? இப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப இது மேல எவ்வளவு ஈஸி பாருங்க. இது மாறணும்னா நான் ஒரு விசை அது கொடுக்கணும். இல்ல நேரா போயிட்டு இருக்கு, இப்போ ஒரு வண்டி ஓட்டுறோம், சரிங்க, நீங்க திருப்பணும். நீங்க திருப்பாம வண்டி ஓடாது. இப்போ ஓடிட்டு இருக்க வண்டியிலையும் நீங்க அந்த வண்டியை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இன்னொரு விசையும் தாக்கம் வரும். ஓகே, ஃபர்ஸ்ட் லா இதுதான். சரி, செகண்ட் லா என்ன சொல்றாரு? சரி, இப்போ இந்த 2வது பொருள் இருக்குல்ல, விசை ஏற்படுத்தப்பட்ட ஒரு 2வது பொருள், அந்த பொருளின் மீது தாக்கம் எப்படி இருக்கும்? இப்ப அது தாக்கம் கொடுக்காம இது மாறாதுன்றாரு. மாற்றம் எப்படி இருக்கும்ன்றாரு. புரியுதுங்களா? சரி, மாற்றம் எப்படி இருக்கும்னா எந்த பொருள் தாக்கியதோ, எந்த பொருள் தாக்கியதோ, எந்த அளவுக்கு தாக்கியதோ, எந்த விசையோடு தாக்கியதோ, நான் உங்களுக்கு ஏத்த மாதிரி சொல்றேன், எந்த விசையோடு தாக்கியதோ, எவ்வளவு வேகத்தோடு தாக்கியதோ, எந்த திசையிலிருந்து தாக்கியதோ, அந்த அப்படியே இந்த பொருள் அது அப்படியே டிரான்ஸ்பர் ஆகும். இப்ப நான் எவ்வளவு ஸ்பீடா வைக்கிறேன், எந்த திசையை நோக்கி வைக்கிறேன் இருக்கு இல்லையா? இப்படி வைக்கிறேன்னா, இப்படி வைக்கிறேன்னா, கொஞ்சம் மெல்லமா வைக்கிறேன்னா, இல்ல ஸ்பீடா வைக்கிறேன்னா, மேல தூக்குறேன்னா, இல்ல கீழே இருக்கா? இப்ப என்னதுதான் அங்க செயல்படுது? இப்ப ஸ்டேரிங் கார் இடிச்சா காரை மேல ஃபைன் போடுறாங்களா, டிரைவர் மேல ஃபைன் போடுறாங்க? நீங்க சொல்லலாம், நோ அந்த கார் தான் இடிச்சது. காரு
ஓட்டுறவருக்கு தான் ஃபைன். அப்ப அத சொல்றாரு நியூட்டன். செகண்ட் லா, ஒரு அந்த பொருள் அந்த மாற்றம் பெறுகின்ற தன்மை எதை வைத்து அமையும் என்றால், எந்த பொருள் தாக்கியதோ அந்த தாக்கப்பட்ட பொருளினுடைய விசைக்கு நேர்த்தகவாக இருக்கும். நேர்த்தகவாக இருக்கும். இது இப்படின்னா அது அப்படியே தான் போகும், எதிர்மறையா இருக்காது. எவ்வளவு அழகான லா சொல்லிட்டு சொல்றாரு. அப்போ இது என்ன விசை கொடுத்ததோ அந்த விசை இதுகிட்ட டிரான்ஸ்பர் ஆயிடும். இது எந்த திசை போதோ அந்த திசையில இந்த பொருளும் போகும். இப்ப நான் இந்த திசையில போறேன்னா என் பொருள் இப்படிதான் போகும், என் கையோட தான் அது போகும். புரிஞ்சிருச்சா? மூணாவதுலாம், ஒவ்வொரு விசைக்கும் எதிர் விசை உண்டு. இதுல குருவுக்கும், இது எவ்வளவு பெரிய பிசிக்ஸ்லா, இதுல குரு எங்க வர்றாரு? அது போலதான் ஒரு சமுதாயமாக இருக்கட்டும், ஒரு தனி மனிதனாக இருக்கட்டும், வேறு ஒரு கருத்துகளின் தாக்கம் உள்ள வர வரைக்கும் அது தன் நிலையிலிருந்து மாறாது. குரு வரணும் உள்ள ஒரு கருத்து. அதனால்தான் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம். காத குடு. இறைவன் நமக்கு கொடுக்கிற மிக பெரிய செல்வம் என்ன தெரியுங்களா? நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் பணம், பதவி, அதிகாரம். இல்லைங்க, கேட்கிற புத்தி. அர்த்தம் சொல்றத கேட்கணும்னு உங்களுக்கு தோணிச்சுன்னா இறைவன் ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறைய இருக்குன்னு அர்த்தம். துரியோதனன் கேட்கல, அதனாலதான் அவன் அழிஞ்சான். அர்ஜுனன் கேட்டான், சொல்லு கிருஷ்ணா, சொல்லு, நீ என்ன சொல்ற, நான் கேட்கிறேன், நீ சொன்ன நான் கேட்கிறேன். 700 ஸ்லோகமும் சொல்லி முடிச்ச பிறகு அர்ஜுனன் கிட்ட கிருஷ்ணர் கேட்கிறாரு போர்க்களத்தில். சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா? அர்ஜுனன் சொன்னான், என்னமோ எனக்கு மொத்தமா புரியல, இன்னும் மட்டும் தெரியுது, நீ ரொம்ப பெரிய ஆளுன்னு தெரியுது. நீ யாரு? ரொம்ப பெரிய, நான் நினைச்சதுக்கு மேல. நான் என்னமோ என் மைத்துன, அதுக்கப்புறம் உன் தங்கச்சியை நான் கல்யாணம் பண்ணின்னு இருக்கேன், இப்படி எல்லாம் நான் என்னமோ நினைச்சையா? நீ பெரிய ஆளியா? நீ பெரிய ஆளுன்னு தெரியுது. அதனால எனக்கு இறைவா, கோவிந்தா, மாதவா, கேசவா, உனக்கு எல்லாம் தெரியும்னு தெரியுது. உனக்கு எல்லாம் தெரியும்னு எனக்கு தெரியுது. உனக்கு எண்ணம், எனக்கு உன்னை மட்டும்தான் தெரியுது. நீ சொல்லு, நான் செய்யறேன். அவ்வளவுதான். கொஸ்டின்ஸ், நோ கொஸ்டின்ஸ் ஆயிட்டார். அது வரைக்கும் கொஸ்டின் எழுப்பிட்டே இருப்பார் அர்ஜுனன். கடைசியா புரிஞ்சுதான்னு கேட்கும் போது நிஜமா புரியல. 100% இறைவனை புரிஞ்சு, யார் தெரியுங்களா இறைவனை நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்க? உண்மை சொல்லுங்க. இறைவனை புரிஞ்சிக்கவே முடியாது. அவன் ரொம்ப பெரிய ஆளுப்பான்னு எவன் சொல்கிறானோ அவன் தான் இறைவனை சரியா புரிஞ்சுக்கிட்டான். அதுதான் வள்ளல் பெருமானா சொல்வார், உணர்ந்து உணர்ந்து உணரினும் உணரா பெருநிலைன்னு வர ஐயா. என்ன நீ முருகனை என்ன அவனை நீங்க ஒரு அடக்க முடியுமா? ஒரு எல்லைக்குள்ள, ஒரு வரையறைக்குள்ள, ஒரு விளக்கத்துக்குள்ள இறைவனை நீங்கள் ஒரு கைக்குள்ள கொண்டு வர முடியாது. அதுதான் கடவுள். எல்லாத்துக்கும் ஒரு விளக்கம் இருக்கிறது. இப்ப நீங்க ஒண்ணும் இல்ல, நீரே ஒரு விளக்கத்துக்கு வரும். நீர்னா இது. ஆனா இன்ன வரைக்கும் நீரை பற்றி ஆராய்ச்சியாளர்கள் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இன்னும் பூமியை பற்றி ஆராய்ச்சி நடந்துகிட்டே இருக்கு. அதை பற்றி இன்னும் உலோகங்களும் கனிமங்களும் கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்காங்க. நான் +2 படிச்சப்போ இருந்த உலோகங்களின் அட்டவணை வேற. கிளாக்ஸ் டேபிள்ஸ் ஒண்ணு போடுவோம்ல, அந்த டேபிள்ஸ்ல 96 தான் நான் இருக்கும்போது இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா 130 அது என்னமோ கடந்துருச்சு. கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுவே இவ்வளவு ரகசியத்தை வச்சிருக்கே. எல்லாம் வல்ல பிரம்மாண்ட கோடி அந்த தலைவன் எவ்வளவு வச்சிருப்பான். அவன் எங்கிருந்து வருகிறது? சரி, அப்ப இந்த 3 இருக்குது இல்லையா? இந்த கருத்துகளின் தாக்கம் நமக்குள்ள நடக்கணும். அப்ப என்ன வேணும்? குரு வரணும். உன்னை அசைய வைக்கணும்னா ஒரு குரு உன்னை அசைப்பாரு. இது வரைக்கும் நம்ம நினைச்சது என்னன்னா, தெளிவு குருவின் திருமேனி காண்டல்னு போட்டாரே திருமூலர். தெளிவு வரும். என்ன தெளிவு வரும்? இப்ப நம்ம இது வரைக்கும் என்ன இருக்கும்? என்ன இல்ல, நமக்கு தெளிவே இல்லை. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் தெளிவா இருக்கும்னு. தெளிவு இல்ல. குழப்பம் 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 குழப்பம், அவ்வளவு குழப்பம். எது நல்லது, எது கெட்டது, எது உயர்வு, எது தாழ்வு, எது நிலையானது, எது நிலையற்றது, எது நன்மை, எது தீமை, எது பாவம், எது புண்ணியம், எது உயர்வு, எது தாழ்வு, எது என்னை முன்னோக்கி அழைத்து செல்லும், எது என்னை பின்னோக்கி கொண்டு போகும், எது இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். எது இன்பம், எது துன்பம் தெரியல. தெளிவே இல்லை. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நான் தெளிவா இருக்கேன். திருமூலர் சொல்றாரு, தெளிவு குருவின் திருமேனி காண்டல். அவர் மேனிய பாரியா. தெளிவு குருவின்
திருநாமம் செப்பல். அவர் நாமத்தை சொல்லு, தெளிவு வரும். தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல். குரு வார்த்தை என்ன சொல்றாரு கேளு. எந்த குருவா எடுத்துக்கோ, அருணகிரிநாதரா, அதை சும்மா படிக்காத. உருவாய் அருவாய் உள்ளதை படிக்காத, உள்ள போ. ஒரு பாடல்ல உள்ள போ. இல்ல திருக்குறள் வருதா, கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தகனார். அது என்னையாது? இந்த ஒரு திருக்குறள் தான் நம்மளுடைய மகாத்மா காந்திக்கு ரொம்ப பிடிச்சது. அவருக்கு எந்த திருக்குறளை படிச்சுட்டு அவருக்கு இதுக்குள்ள வந்தாரு தெரியுங்களா? சும்மா மகாத்மா காந்தில சும்மா பார்க்க மாட்டாரு, அட்டென்ஷன். எல்லாரும் தான் ஹரிச்சந்திரன் நாடகம் பார்த்தாங்க, மகாத்மா பார்த்தவனு போய் பேசுறதையும் நிறுத்திட்டாரு. நம்மளும் என்ன சொல்லுவோம், அதெல்லாம் வேலைக்கு இது மாதிரிலாம் யார் வாழ முடியும்? இந்த ஒரு இவெல்லாம் பாரெல்லாம் பொழைக்க தெரியாதவன் வந்து விஸ்வாமித்திரர் கேட்டாராம், ஒரே ஒரு பொய், நான் எப்ப சொன்னேன்னு கேட்டுட்டு இருந்தா முடிஞ்சிருச்சு. ஒன்னே ஒண்ணு சொல்லி இருந்தா எல்லாம் பொழைச்சிருக்கும். இப்படி கஷ்டப்படணுமா? சுடுகாட்டுல போயிட்டு இப்ப கூட நீங்க காசிக்கு போனீங்கன்னா ஹரிச்சந்திரா காட்டுன்னு இருக்கு. எவ்வளவோ கஷ்டம் கொடுத்தாரியா, நினைச்சு கூட பார்க்க முடியல. மகாத்மா காந்தி பாக்குறாரு, இன்னில இருந்து நானும் போய் சொல்ல மாட்டேன்னு போய் சொல்ல. அப்படி வாங்கின ஒரு கருத்தை பசுமரத்தாணி போல கொண்டு போனோம். எல்லாருக்கும் தான் எல்லாம் சொல்றாங்க, ஒன்னும் ஏறலையே. திருவள்ளுவர் சொல்லாததை இனி யார் வந்து சொல்ல முடியும்? அவை சொல்றா, இதன் பால் எல்லா பொருளும் உள்ள, இதன் பால் இல்லா எப்பொருளும் எதனிலும் இல்லைன்ட்டா. அவ என்ன சொல்றா, இதன் பால் எல்லா பொருளும் உள்ள. நீ என்னென்ன தெரிஞ்சுக்கணுமோ திருக்குறள் இருக்குடா. அறம் இருக்கு, பொருள் இருக்கு, உலகியல் வாழ்க்கைக்கு எப்படி வாழணும்ன்றது எல்லாமே இருக்கு. இன்பத்து பால் கூட சொல்லி வச்சிருக்கா. 250 பாட்டு திருக்குறள்ல, 25 அதிகாரம். எப்படி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வாழணும்னு திருக்குறளை விட யாரும் சொல்ல முடியாது. அத லெசன் எடுங்கம்மா கணவன் மனைவிக்குன்றாங்க, யாரும் ஒண்ணும் கண்டுகிறது. இதன் பால் எல்லா பொருளும் உள்ள, இதன் பால் இல்லா எப்பொருளும் எதனிலும் இல்லைன்னா. இதுல இல்லாது வேற எங்கேயும் கிடையாது, இதுல எல்லாமே இருக்கு. இதை விட்டுட்டு எங்கடா போறீங்கன்னா சரி. அப்படிப்பட்ட திருக்குறள் மகாத்மா காந்திக்கு எப்படி அறிமுகமாகும் தெரியுமா? குரு எப்படி வராரு பாருங்க. யார் வேணாலும் குருவா இருக்கலாம். தத்தாத்திரேயர் 24 குரு சொல்லுவார் தனக்கு. தத்தாத்திரேயர் யாருன்னு தெரியும்? சிவபெருமான், விஷ்ணு, பிரம்மா மூவரின் அம்சம் தத்தாத்திரேயர். குரு அவரு. அவர் உங்களுக்கு யாரு குருன்னு கேட்டப்ப 24 குருவை சொல்லுவார். அது வாய்ப்பு வரும்போது எப்பயாவது பார்க்கலாம். 24 குருவை விளக்குவார் அவர். ஒரு பறவை எனக்கு குரு, ஒரு புறா எனக்கு குரு, ஒரு பெண்ணு எனக்கு குரு, இப்படி அப்படி லைனா சூரியன் எனக்கு குரு, சந்திரன் எனக்கு குரு, மண் குரு, காற்று குரு, நெருப்பு குரு, நீர் குருன்னு ஒவ்வொன்றையும் பஞ்சபூதத்தையும் குருவா காட்டுவார். எப்படி எப்படி எப்படின்னு கேட்பான் சீடன். நிலத்துக்கிட்ட இருந்து பொறுமையை கத்துக்கிட்டேன், சூரியன் கிட்ட இருந்து எப்பவுமே உழைக்கணும்னு கத்துக்கிட்டேன். காத்து பாருங்க இவ்வளவு அழகா செய்தியை கொண்டு வரும் பொழுது அது எங்கிருந்து வருகிறதோ அந்த தன்மையோடு வருது. அப்படித்தான் நம்மளும் எங்கிருந்து இருக்குமோ அந்த தன்மையை நம்ம பெற்றுடுவோம்னு தெரிஞ்சுட்டேன் இப்படின்னு சொல்வார் தத்தாத்திரேயர். 24 குரு. அப்ப யாரு குருனே, நம்ம யாரு வந்து எங்கிருந்து நமக்கு செய்தி வரும் என்றே தெரியாது. அப்போ மகாத்மா காந்தி அவர்கள் வார் அண்ட் பீஸ் அப்படின்னு லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதிய புத்தகத்தை லண்டனில் பாரிஸ்டர் பட்டம் பெறுவதற்காக அவர் சென்ற பொழுது அந்த புத்தகம் யதார்த்தமாக லைப்ரரியில இருந்து எப்படி குரு வருகிறார்னு பாருங்க, எப்படி இறைவன் அவர் சேஞ்ச் பண்ண போறார் பாருங்க அவர் லைஃப. லியோ டால்ஸ்டாயினுடைய வார் அண்ட் பீஸ் என்ற புத்தகத்தை எடுத்து படிக்கிறார். அது வரைக்கும் சாதாரண மகாத்மா தான், சாதாரண தான். ஹரிச்சந்திரா நாடகத்தை பார்த்தாரு, போய்விட்டார், அவ்வளவுதான். ஒவ்வொன்னா நடக்குது அவர் வாழ்க்கையில. இன்னைக்கு உலகமே கொண்டாடுதியா அவரை, உலகமே கொண்டாடுதியா. போற்றப்படக்கூடிய தலைவர்கள் அவர் நம்பர் 1ல இருக்காருயா, கொண்டாடக்கூடிய. என்ன நடந்தது அவர் வாழ்க்கையில? மை லைஃப் இஸ் மை மெசேஜ்னாரு. அப்ப அந்த புத்தகத்தை ஒரு கடிதம் எழுதுறாரு. அவர் யாரு? ரஷ்ய எழுத்தாளர். ரஷ்யாவுக்கு கடிதம் எழுதுறாரு. கடிதம் எழுதி, ஐயா உங்க புத்தகத்தை படிச்சேன், அதுல இந்த கருத்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்கய்யா, ஐயா நான் உருகிட்டேயா அப்படின்னு அப்படியே உருக்கமா ஒரு கடிதம் கொடுக்குறாரு. அதை லியோ டால்ஸ்டாய் படிக்கிறார். அவருக்கு அந்த கடிதம் அந்த வந்தது எல்லாம் தெரிஞ்சுட்டு, நீ எந்த நாடுன்னு தெரிஞ்சிச்சு, நீங்க பாரத தேசத்துல இருந்து வந்தீங்க போல இருக்கு, பதில் கொடுக்குறாரு. நானே உங்க பாரத தேசத்துல எழுதின ஒரு நூல்ல இருந்தா இதைய காப்பிடிச்சு எழுதுனேன்னாரு. எப்பா நீ வந்த தேசத்துல இருந்து எழுதுனதாயா இது? நானு என்னன்னு மகாத்மாக்கு புரியல. எந்த எது எது? திருக்குறள், மொழி தமிழ். அத நான் ஆங்கில மொழிபெயர்ப்புல இதை படிச்சேன். உங்க நாட்டுல இருக்கிற திருக்குறள்ல தான் இது இருக்கு. எந்த மொழியில இருக்கு? தமிழ்நாட்டுல இருக்கு. என்ன அது? இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல்.
அந்த ஒரு குரல் மாத்துச்சுங்க அகிம்சாவாதி காந்திக்கு. இப்ப இவ்வளவு பெரிய அகிம்சைன்னு ஒரு ஆயுதத்தை எடுத்தாரு காந்தி. உட்காந்து எல்லாரும் மண்டையில உடைக்கல, ஒரே குரல் எடுத்துக்கிட்டாரு. இன்னா செய்தாரை ஒருத்தல் தான் அகிம்சை. அவரு இதுதான் அவருடைய ஆயுதமா எடுத்துக்கிட்டாரு. ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணாலும் சர்ச்சில் கேட்டாங்க விக்டோரியா மகாராணி, என்னையா அந்த ஒல்லி காந்தி நரம்பும் தோலுமா ஒருத்தன் சுத்தி, அவனுக்கு போய் இவ்வளவு பட திரளுது, என்ன சர்ச்சில் வேணாலும் ஒன்றும் பண்ண முடியாது போது. அவன் ஏதாவது எனக்கு எதிராக ஆயுதத்தை எடுத்தா நான் ஏதாவது பண்ணலாம். அவன் அகிம்சான்ற ஆயுதத்தை எடுத்துட்டு இப்படி உட்கார்ந்து இருக்கான். அவன் ஒரு துப்பாக்கி எடுத்தா நான் பெரிய பெரிய கைக்குழு பெரிய துப்பாக்கி எடுப்பேன். அவன் ஏதாவது ஒரு பீரங்கி எடுத்தா நான் ஆயுதங்கள், அப்படி ஒவ்வொன்றா சொல்லுவாரு. அவன் அகிம்சைன்ற ஆயுதத்தை வச்சுன்னு ஒத்துழையாமை இயக்கம், சத்தியாகிரகம், சட்ட மறுப்பு இயக்கம் வச்சுட்டு இருந்தா நான் என்ன பண்ண முடியும்? அகிம்சையில கொண்டு வந்து நிறுத்தினாங்க முன்னாடி. அதை கொடுத்தது யார்? திருவள்ளுவர். அதுதான் குரு. நம்ம எத்தனை வாட்டி படிக்கிறோம், என்ன ஏதாவது போத அதான் சீடன் தயாராயிட்டா குரு தயாரா. திருக்குறள் ஒரே ஸ்டாண்டர்ட்ல தான் இருக்கு, அதை யார் யார் எப்படி பாக்குறாங்கன்னு இருக்கு. இதுதான் குரு. அவர் லைஃபே சேஞ்ச் பண்ணுச்சா அந்த ஒரு குரல். அழுதார் அழுதார் அழுதார். லியோ டால்ஸ்டாய்க்கு பதில் கடிதம் போடுறாரு, நன்றி நன்றி. காந்தி தினமும் திருக்குறள் படிப்பார், தினமும் திருக்குறள் படிப்பார், தினமும் கீதை படிப்பார். 2 தான் அவருடைய வேதம். அப்துல் கலாம் ஐயா நிறைய முறை பைன் பண்ண புத்தக 4, அந்த 4ல 1 இது வரைக்கும் அப்துல் கலாம் ஐயா அவர் ஒரு பேட்டியில 15 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாரு, நான் 38 முறை என் திருக்குறளை நான் வந்து பைன் பண்ணிட்டேன். ஒரே திருக்குறள் தான் யூஸ் பண்ணார், அதை கிழிச்சு போட்டு நம்ம இன்னொன்னு வாங்கல. அப்படி 4 முறை அவர் பைன் பண்ண புத்தகத்துல 1 திருக்குறள். அந்த திருக்குறளை தன்னுடைய வேதமா எடுத்துக்கிட்டார். இதுதான் குரு. அப்ப அந்த கருத்துக்களின் தாக்கம் உள்ள வரணும். நீ பெருந்தன்மையோட அதை ஏத்துக்கணும். பாத்திரத்தை நீ மூடி வச்சுட்டு உட்காந்து, எனக்கு எல்லாம் தெரியுமே, எல்லாம் தெரியும். திருக்குறள் 1330 அத்துப்படி. ஒரு குறள் வழி வாழ்ந்தாயா? ஒரு குறளை நீ எடுத்துக்கிட்டியா? ஒவ்வொரு குறளும் அமிர்தங்க. எனக்கு பிடிச்ச ஒரு குறள் இருக்கு, 2 3 இருக்கு, நான் சொல்றேன். ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான், மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும். அது என்னமோ தெரியாது, அந்த குறள் அவ்வளவு பிடிக்கும். ஒப்புரவறிதல் என்கிற அதிகாரம். ஒப்புரவறிதல்னா என்ன? இன்னொருத்தன் கஷ்டத்தை நீ புரிஞ்சு நடந்துக்கடா, ஒப்புரவு அறிதல். அதுல வள்ளுவர் சொல்றாரு, ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான். இன்னொருத்தனுடைய துன்பத்தை உனக்கு அடிச்சா வலிக்குதுல்ல, உன்னை யாராவது கேவலப்படுத்தினா, உன்னை யாராவது முகம் காமிச்சா, பாரதி சொல்வாரு, மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வழக்கம் இனியும் உண்டோ. பார்க்கறதுலயே ஒரு லேலன பாருங்க. மேல உன்ன ஒருத்தன் பார்த்துனே சிசிடி கேமரா வச்சு. ஐயா சொல்லுவாரு, கை கட்டி, எங்க ஐயா வள்ளல் பெருமானார் சொல்லுவாரு, கை கட்டி வாய்ப்பொத்தி நிற்போரை கண்டால் கை கொட்டி சிரிக்கின்றேன், கருணை ஒன்றும் இல்லையர். என்னடா உங்களுக்கு அவ்வளவு திமிரு? பாட்டு பாடுவாரு, பயந்து அந்த பாட்டு படிச்சு நீண்ட நாள் பயந்த பாட்டு அது. பொய் கட்டி கொண்டு நீர் வாழ்கின்றீர். பொய் கட்டிக்கிட்டு நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்கடா. இந்த புலை பொய் கட்டி கொண்ட இந்த புலால் உடல், இந்த பொய் உடல் விழுந்தால், இந்த புலை உடல் இருக்க இது வீழட்டம்டா. உங்களுக்கு பயம் வரணும். புலை கட்டி கொண்ட இந்த பொய்யுடல் விழுந்தால் என்ன நடக்கும்? தயவு செஞ்சு இந்த பாட்டு எனக்கு தீட்சையா அமைஞ்சு செய். எப்படி மகாத்மா காந்திக்கு இன்னா செய்தாரை ஒருத்தல் மாதிரி இந்த பாட்டு நான் அப்படி அழுதுருக்கேன், பல மாதம் அழுதேன். ஐயோ ஐயோ, அப்படி பயமுறுத்தின பாட்டு எனக்கு இது. என்ன சொல்றாரு? பொய் கட்டி கொண்டு நீர் வாழ்கின்ற, எல்லாம் பொய் தான்ட்டார் ஐயா. திருவருட்பா தெரியுமா? கண்டதெல்லாம் அனித்தியமே, கேட்டதெல்லாம் பழுதே, கற்றதெல்லாம் பொய்யே, நீர் கழித்ததெல்லாம் வீணே, உண்டதெல்லாம் மலமே, உட்கொண்டதெல்லாம் குறையே, உலகியலீர் இதுவரையில் நீர் உண்மை அறிந்திலீரே. இதுவரைக்கும் உங்களுக்கு உண்மை தெரியாம ஓடிட்டு இருக்கீங்களேப்பா, உங்களுக்கு உண்மை தெரியலையேப்பா. அப்பா இதெல்லாம் வராதப்பா உங்க கூட. சீக்கிரம் சன்மார்க்க சங்கத்தை சார்ந்து இறைவனை பிடிச்சுக்கோங்கப்பா. யமன் வருவான்பா, காலன் வருவான்பா, கூற்றுவன் வருவான்பா, பசி வரும்பா, பிணி வரும்பா. நீங்க கேட்கலாம், பசிக்கு சோறு இருக்க, அவர் சோறு கஷ்டப்படுறவங்கள பார்த்துலாம் கேட்டார். பிணி வருமேப்பா, மூப்பு வருமேப்பா, மரணம் வந்துருமே, மரணம் எனும் பெரும்பாவி வந்திடுமே, அந்தோ அதை நம்மாலே தடுக்க முடியாதே.
சன்மார்க்க சங்கத்தவர்கள் அல்லால் அதை எற்றி நின்று தடுக்க வல்லார் எவரும் இல்லை உலகில் வர. யாராலையும் தடுக்க முடியாதுப்பா, எல்லாரும் செத்துட்டு இருக்காங்களேப்பா. இருக்குப்பா, நல்ல வாழ்க்கை இருக்குப்பா, மரணமில்லா பெருவாழ்வுல வாழலாம்ப்பா, வாங்கப்பா, இப்படி கூப்பிடணும் ஐயா, கூப்பிடுவாரு. எல்லாம் பொய்யுப்பா, எல்லாம் பொய்யுப்பா. அப்ப சொல்றாரு, பொய் கட்டி கொண்டு நீர் வாழ்கின்றேன். இந்த புலை கட்டி கொண்ட பொய்யுடல் விழுந்துருச்சியா, யமன் வந்துட்டாயா, இந்த ரெண்டுத்தையும் கூறு போட்டான். அதனாலதான் அவனுக்கு பேர் கூற்றுவன் பேர். உயிர் தனியா உடம்பு தனியா கூறு போடுறதாதான் அவனுக்கு என்ன பேரு? கூற்றுவன். அப்படி கூறு போடுவானே ஒரு நாள், அப்ப இந்த உடம்பு விழுந்துருமே, அப்ப என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? திருமந்திரம் சொல்லுது, ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு. பயம் வரும் இந்த பாட்டு. ஒலிக்க அழுதிட்டு அப்புறம் அடுத்த வினாடியே நமக்கு ஒண்ணு நடக்கும். நம்ம பேர் போயிடும். நம்ம பேர் போயிடும். யாரும் பேரை சொல்லி எப்ப எடுப்பீங்கன்னு கேட்கவே மாட்டாங்க. கேட்பாங்களா? மிஸ்டர் எக்ஸ எப்ப எடுக்க போறீங்க கேட்க மாட்டாங்க. மிஸ்டர் எக்ஸோட பாடியை எப்ப எடுக்க போறீங்க? முடிஞ்சிருச்சுங்க. அவர் செல்வம், அவர் வீடு, மனைவி, மக்கள், பதவி, அதிகாரம், பேங்க் பேலன்ஸ், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அதுதான் கண்ணதாசன் போட்டார் ரொம்ப அழகா. வீடு வரை ஊர். அது பாருங்களேன், ரிதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னமோ டான்ஸ் மாதிரியே இருக்கும், பாத்திருக்கீங்களா? வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, கடைசி வரை யாரோ. ஆனா போடுறாங்க, திருமந்திரம் சொல்லுது கடைசி வரை என்ன வரும்? நீ திணை அளவாவது, திணைனா திணை மாவு, திணை அரிசி, திணையளவாவது செய்த தவமும் அறமும் மெற்றுணையாமே. அது வருண்டா அவங்க கூட, அது வருண்டா. இது புரிய மாட்டேங்குது. இதெல்லாம் வராதுடா, அக்கௌண்ட்ல கிடையாதா. செல்லாது செல்லாதுன்னு ஒரு திரைப்படத்தை சொல்லுவாரு. செல்லாது செல்லாது, என் பதவி செல்லாது, அதிகாரம் செல்லாது, பேங்க் பேலன்ஸ் செல்லாது, படிப்பு செல்லாது, இவ்வளவு செல்லாது. எனக்கு இவ்வளவு தெரியும், நான் அவனே அப்புறம் வரப்போறான் என் கூட. எதுவும் செல்லாது. அங்க எந்த லஞ்சமும் எந்த கையூட்டும் கொடுக்க முடியாது. இப்ப நாங்க இந்தியாவில இருந்து எங்க ரூபியை எடுத்துன்னு வந்திருக்கோம். இங்க 10 லட்சம் கூட எடுத்துன்னு வந்திருக்கோம். சும்மா சொல்றேன், எடுத்துட்டு வந்து இங்க செல்லுமா, இங்க ரூபி எடுக்கணும், நீங்க எங்க இருந்து எடுத்துட்டு வரலாம், அங்க மாத்தணும். அந்த மாதிரி இங்க சேர்த்து வச்ச பணம் எல்லாம் மாறணும்னா தவம் அறம் என்கிற தர்ம கணக்க மேல கொண்டு போனா அது அங்க செல்லுபடியாகும். தெரியல. அப்ப பேரெல்லாம் எடுத்துட்டு பிணம் என்று பெயரிட்டு திருமந்திரம். இந்த ஒரு பாட்டு சேஞ்ச் பண்ணும். இதுதான் குரு. இந்த ஒரு பாட்டு சேஞ்ச் பண்ணும். ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு பேரெல்லாம் நீக்கி பிணம் என்று பெயரிட்டு சூரியன் காட்டினில் போய் சுட்டிட்டு. அவ்வளவுதான். இப்ப யாரு சூரியன் காட்டுல போய் அப்ப சுட்டாங்க. இப்பெல்லாம் எலக்ட்ரிக் மயானம் அப்படி அனுப்புவாங்க. கொஞ்ச நேரத்துல அப்படியே வரும். பயமுறுத்துறன்னு நினைக்காதீங்க, இதுவும் ஒரு யுக்தி தான். பயம் வரணும். அப்படி வெளியே வரும்போது சாம்பல் தான் வரும். பட்டினத்தடிகள் சொல்றாரு, ஒரு பிடி சாம்பலும் வராத இந்த உடம்புக்காடா இவ்வளவு ஆட்டம் போடுறீங்க. கண்ணதாசன் அதுவும் போடுவார். ஆடும் வரை ஆட்டம், ஆயிரத்தில் நாட்டம், கூடும் வரை கூட்டம், உன் கொல்லி வரை வருமா? வருமாடா? நீ ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டா வருவாங்க, பர்த்டே ஃபங்க்ஷன் கூப்பிட்டா வருவாங்க, பார்ட்டி வைக்கிறன்னா வருவாங்க, கெட் டுகெதர்னா வருவாங்க, எல்லாத்துக்கும் வருவாங்க. நாளைக்கு நான் கிளம்ப போறேன், என் கூடயே வந்துருங்கன்னா, ஐயோ நீங்க இல்லாம நான் இருக்கவே மாட்டேன்னு சொன்ன மனைவி கூட, கணவன் கூட, அப்பா வந்து அங்கங்க நிக்கிறாரு, அப்பா தானடா இருக்கட்டும், அம்மா தானடா இருக்கட்டும் சொல்லுவோமா? உடனே என்ன பண்ணுவோம்? யாராவது பூசாரிய கூப்பிடுறா, அப்பா என் நைட்ல எல்லாம் வந்து நிக்கிறாருடா, என் வீடு என் வீடுன்றாருடா, எள்ளும் தண்ணி இறைடா, என்னென்ன சம்பிரதாயம் பண்ணுடா. அப்பா பாப்பாரு, அடி பாவி, நீ இல்லைன்னா நான் இல்லைன்னு சொன்னியே. அவ்வளவுதாங்க வாழ்க்கை. ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு பேரெல்லாம் நீக்கி பிணம் என்று பெயரிட்டு சூரியன் காட்டினில் கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தாரே. இவ்வளவுதான்டா வாழ்க்கை. திருமந்திரம் சொல்லுது, நிலையாமை புரியணும், அதுக்கு ஒரு குரு வரணும். அதான் கருத்துகளின் தாக்கம். சரி, ரெண்டாவது என்ன வருது? ரெண்டாவது என்ன சொல்றாரு?
அந்த அது எந்த கருத்து உன் மேல தாக்கம் ஏற்பட்டதோ அதுக்கேத்த மாதிரி தான் உனக்கு மாற்றம் வரும். நிறைய பேருக்கு குரு வேற வேற மாதிரி வந்து சொல்லி கொடுப்பாங்க. உன் தேடலுக்கேற்ற குரு கிடைப்பார்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் ஒரு குரு தானே. ஒரு தீய பழக்கம் சொல்லி கொடுக்குற ஒரு குரு தானே. என் குரு அப்படின்னு இவர் தான் எனக்கு இந்த பழக்கத்தை கத்து கொடுத்தாரு. அப்ப நீ யாரோடு, யார் சொல்லுவாரு, சாக்ரட்டிஸ் சொல்லுவாரு, உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று நான் சொல்கிறேன். அப்போ நான் சொல்லுவேன், உன் ரிங்டோன் எதுவென்று சொல், நீ யார் என்று நான் சொல்லுவேன். டண்டனக்கா டண்டனக்கா டண்டனம். ஓகே, குட் 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 குட். அதே நம்ம சிவாய வாழ்கன்னு ஒழுங்குனா நான் திரும்பி பார்ப்பேன். அதுவும் இளைஞர் வச்சிருந்தாங்கன்னா அப்படியே அன்பா பார்ப்பேன். நான் குழந்தையா, மரியாதை வந்துருது அவங்க மேல. நம்பி போய் ஒரு விஷயத்த பேசுவோம். தம்பி, ஏன் நீ ரிங்டோனே நமச்சிவாய வாழ்க வச்சிருக்கியே, நீ எப்படிப்பட்ட ஆளா இருக்கு. அப்போ தெரிகிறதா, நான் எதனால் நான் எந்த பாட்டை கேட்கிறோம், எந்த சீரியலை பாக்குறோம், நம்ம எப்படி பேசுறோம். அப்போ உனக்கு இந்த மாதிரி கருத்துகளின் தாக்கம் வர வர நீ என்ன பேசுவ. இப்படியே கேட்டுருங்க. இப்ப அங்க அன்பர்கள்லாம் இருக்காங்க, எப்போ பாரு இதே வகுப்பு டெய்லி நடக்குது எங்களுக்கு, 24 நாளும் நடக்குது, 24 மணி நேரமும் வகுப்பு இருக்கு எங்களுதுல. எல்லாரும் எதனா வீட்டுல கேட்பாங்களா, ஏம்மா என்னம்மா பண்றீங்க, எப்போ பாரு தத்துவ விசாரம் தான் நடக்கும். அம்மா இந்த வகுப்பு எடுத்தாங்க, இன்னைக்கு காலையில மாலையில எங்க வகுப்பு இருக்கு. எப்ப பாரு இதை பத்தி தான் பேசுவாங்க. அப்ப எவ்வளவு அக்கௌண்ட் ஏறுது. இல்லைன்னா என்ன பண்ணுவான், பாரதி சொல்லுவானே, தினம் சின்னஞ்சிறு கதைகள் பேசி யார் தலையை யார் உருட்டலாம். அப்ப என்ன வாழ்க்கை, இதுக்கா நாக்கு இருக்கு, இதுக்கா வாய் இருக்கு. அப்போ ரெண்டாவது சொல்றது என்னது, எதனால் நீ தாக்கப்படுகிறாயோ அந்த தாக்கத்திற்கு ஏற்றார் போல் தான் உன்னுடைய விசை அமைப்பு இருக்கும், திசை இருக்கும், அந்த வேகம் இருக்கும். அப்ப அந்த குரு வந்து எப்பொருளை, எச்செயலை, எக்குணத்தை, எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தா, நீ எந்த பொருளை நினைக்கிற, எந்த செயலை நினைக்கிற, எந்த உயிரை நினைக்கிற, எந்த குணத்தை நீ நினைக்கிற, அப்பொருளின் தன்மையதாய் நினைப்போர் ஆற்றல் அறிவினிலும் உடலினிலும் தக்க மாற்றம் காணும் சொல்லிட்டு சொல்றாரு. இதுதான் நீதி. ரெண்டாவது தியரிய வந்து அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி சொல்றாரு. ரெண்டாவது விதியை சொல்லிட்டு சொல்றாரு, எவர் ஒருவர் குருவை மதித்தொழுகினாலும், மதிக்கணும் முதல்ல குருவை, அதான் குரு பக்தி. அது கடந்து ஒழுகணும். அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணும். நீதி குரு பார்த்து மதித்தொழுகினாலும் தப்பாது குரு உயர்வு. தப்பாதுன்னா என்ன, டெஃபினெட்லி நீ அதுல தப்பே நடக்காதியா. அங்கங்க வேற எதுலயாவது உனக்கு ஏமாற்றம் வரும், ஆனா குரு மட்டும் ஏமாத்த மாட்டாரு, இறைவன் ஏமாத்த மாட்டாரு. ஏன்னா குரு யார் தெரியுங்களா, சாட்சாத் மானுட சட்டை போட்டு கொண்டு வந்த பரபிரம்மம் தான் என் குரு. பிரம்மமே வருது குருவாக. அதைத்தான் சொல்றாரு, அப்பா முருகா, நீ முருகனா இறைவனா வராது என்கிட்ட, குருவா வா. ஏன்னா இறைவனை விட குருதான் கருணை. எப்படி தெரியுங்களா, இறைவன் என்ன தெரியுங்களா, என்ன கேட்டாலும் கொடுத்துருவான். ஆனா குரு வந்து அப்படி கிடையாது. என் பிள்ளைக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன்னு. நீங்க கேட்டதெல்லாம் கிடைக்காது, உங்களுக்கு எது தேவையோ அதான் குரு கொடுப்பாரு. குரு இஸ் எ ஃபில்டர். ஃபுல் ப்ரொடெக்ஷன்ல வந்துருவாரு குரு. அவன் வாழ்க்கை இனி என் கையில. அவனுக்கு எது கொடுக்கணும், எது கொடுக்க கூடாது, எங்க அழைச்சணும். எப்படின்னா, இந்த வாழ்க்கை என்பது கரடு முரடான காட்டுப்பாதை. இங்க பாருப்பா மேடு இருக்குப்பா, இங்க பாருப்பா பள்ளம் இருக்கு, இங்க பாருப்பா முள்ளு இருக்கு, இங்க பாருப்பா புலி வருது, இங்க பாருப்பா சிங்கம் வருதுன்னு எப்படி ஒரு உருவகம் சொல்கிறேன், அப்படி பார்த்து வான்னு குரு அழகாக உங்க கையை பிடிச்சி கூப்பிட்டு போய் அந்த இறைவனத்துல சேர்த்துருவார். குரு ஒரு படகு, குரு ஒரு தோணி, குரு ஒரு துடுப்பு, குரு ஒரு ஏணி, குரு ஒரு கூகுள் மேப், குரு ஒரு வழிகாட்டி. இன்னும் என்னெல்லாம் நல்லது இருக்கோ அவர்தான் குரு. அப்ப அந்த எவரவரை குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்குனார். உன் தரம் உயரும் குருவை மதி. குரு வந்தாதான் வாழ்க்கை மாறும். தெளிவு குருவின் திருமேனி காண்டல். இதான் இப்ப தெளிவு. இப்ப உங்களுக்குள்ள தெளிவு வந்துருது, ஒரு படிநிலை மாறி இருப்பீங்க. இதான் தெளிவு. சரிக்கா, நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன், என்ன வாழ்ந்துட்டு இருந்தேன், எதை நினைச்சு ஓடிட்டு இருந்தேன், என்ன பண்ணிட்டு இருந்தேன், அப்படி ஒரு பொறி தட்டும் பாருங்க. இதுதான் தெளிவு. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திரு நாமம் செப்பல், தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. தெளிவு வரையா குருவை புடியா. குருவருள் இன்றி திருவருள் இன்றே. குரு இஸ் கிஃப்ட் ஆஃப் காட், காட் இஸ் கிஃப்ட் ஆஃப் குரு.
நீ நல்ல கடவுளை முருகனை வந்து கும்பிட்டா முருகனே குருவா வருவான் அவங்களுக்கு. வந்துடு, நீ கும்பிட்டது எனக்கு ரொம்ப பிடிச்சது, அடுத்த கட்டத்துக்கு நகரு, ஓகே எஜுகேஷன் மேல ஸ்டெப்ல போயிடு, பாஸ் நீ போ, ஆராய்ச்சி படிப்பு படின்னு அவன் பாஸ் பண்ணி தூக்கி போட்டு குருவாவை வந்து சொல்லி கொடுப்பான். கைடு வருவார் அங்க, குரு வருவார் அங்க. உன்னை என்னானா மாத்துறேன், நீ பிறவி பயனை உன்னை நான் அடைய வைக்கிறேன்னா குரு அன்றி திருவருள் என்றே. அப்ப காட் இஸ் கிஃப்ட் ஆஃப் குரு, குரு இஸ் கிஃப்ட் ஆஃப் காட். நீ கடவுளை சரியா வணங்கினா அந்த கடவுளே உனக்கு குரு ரூபம் தாங்கி வருவார். நீ குருவை சரியா புடிச்சிட்டா கடவுள் கிடைச்சிருவார், கடவுள் கிடைச்சிருவார். அதுதான் அந்த குரு. குருவை நல்லா புடிச்சுக்கணும். ஒரு கதை சொல்லி முடிக்கிறேன் உங்களுக்கு. விவேகானந்தர் கிட்ட கேட்டாங்க, குரு 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 குருன்னு சொல்றீங்களே, இப்படி வந்து அமெரிக்காவில் போயிட்டு அவர் புகழ பேசல, ராமகிருஷ்ணர் புகழ தான் பேசினார். ஆனா இன்ன வரைக்கும் விவேகானந்தரின் குரு ராமகிருஷ்ணர் தான் தெரியும் எல்லாருக்கும். ராமகிருஷ்ணரின் சீடர் விவேகானந்தன் ஒரு சிலர் தான் சொல்லுவாங்க. விவேகானந்தரின் குரு, தன் குருவுக்கு பெருமை சேர்த்த சீடர் அவர். அவர் போய் அந்த அமெரிக்காவில போய் தன் குருவின் பெருமையை பேசுறாரு. அப்ப எல்லாம் கேக்குறாங்க, என்ன குரு? அப்ப அவர் சொன்னாரு, சின்ன கதை தான், ஆசீர்வதிக்கப்பட்ட ஆத்மாக்கள் புடிச்சுக்கோங்க, இதெல்லாம் என்ன பாதிச்ச கதைகள், என்ன அப்படியே ஆழமா உள்ள போன கதை. அவர் சொல்றாரு, யார் தெரியுமா குரு? உன்னை பற்றி உனக்கு தெரியாததையும் உன் குரு தெரிந்து வைத்திருப்பார். யார் தெரியுமா குரு? யாரை பார்த்தவுடன் உன் கண்களில் இருந்து கண்ணீர் ஆராய் பெருகுகிறதோ, நான் ஒன்றுமே இல்லை குருவே நீதான் எப்ப தோணுதோ அவர்தான் குரு. உன் சர்வமா அடங்கிடும் அவர்கிட்ட, நான் ஒண்ணும் இல்லை. இதைத்தான் ராமனை சந்திக்கும் பொழுது அனுமனுக்கு நிகழ்ந்திருக்கும். சூரிய பகவான் சொல்லுவார், அவர் தான் ஃபர்ஸ்ட் குரு, அவருதான் ஃபர்ஸ்ட் குரு. நான் என் குருவை எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் இல்லடா உன் குரு வருவாருன்னு சொல்லி யுகம் யுகமாக அனுமன் காத்திருப்பார் ராமனுக்காக. அந்த முதல் மீட்டிங் கிஷ்கிந்தை காண்டத்துல நடக்கும். ஃபர்ஸ்ட் சீனு அத்தனையும் ராமனை கண்டவுடன் அனுமனுக்கு நிகழும். அப்பதான் குருவை கண்டுபிடிப்பார். அதனாலதான் அவ்வளவு சரணாகதி அவர்கிட்ட. அப்ப இதை சொல்கிறார் விவேகானந்தர். சொல்லிட்டு ஒரு கதை சொல்றாரு, உள்ள அப்படியே எடுத்துக்கோங்க. 2 கதை சொல்லிடுறேன் இன்னைக்கு. விவேகானந்தர் சொல்றாரு, ஒரு நீர்நிலை தண்ணி வத்தி போச்சு. அது வந்து ஒரு கிணறு. அந்த கிணறு ஃபுல்லா சேராயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாள் அது காஞ்சிரும் வெயில்னால. அப்ப உள்ள இருக்கிற விலங்குகள், அதாவது அந்த நீர் ஜீவராசிகள் பிழைக்க முடியாது. கடைசியா இருக்கிறது தவளைங்க தான். அதனால எல்லா தவளையும் அப்படியே பொழைச்சு தப்பிச்சு நீர்நிலைக்கு வேலைக்கு போயிடலான்னு போதுங்க. எல்லா தவளையும் ஜம்ப் பண்ணி போயிடுச்சு. ஒரு தவளை மட்டும், குட்டி தவளை, அதால ஜம்ப் பண்ண முடியல. அது ஜம்ப் பண்ணி சேத்துக்குள்ளேயே போய் மாட்டுது. ஏன்னா ஜம்ப் பண்ணும்போது அதுக்கு வலு போய் போகுது, உள்ள போய் இன்னும் விழும் ஆழத்துல. திரும்ப ஜம்ப் பண்ணுது. அது கடைசியா எவ்வளவோ எல்லா அம்மா அப்பால இருந்து அண்ணன் தம்பிங்கள்ல இருந்து சொந்தக்காரங்கள தவளைங்க எல்லாம் மேல தப்பிச்சாச்சு. இந்த குட்டி தவளையால மட்டும் தப்பிக்க முடியும். தன் சக்தி எல்லாம் இழந்துருச்சு. இதுக்கு மேல அதுக்கு தெரிஞ்சிச்சு, நம்ம இந்த சேத்துலயே மூழ்கி சாவ வேண்டியதுதான், அவ்வளவுதான், இதுக்கு மேல என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த தவளை சொல்லுது, நீங்க எல்லாம் போயிடுங்க, நான் அவ்வளவுதான், எனக்கு வலிமை இல்லை, என்னால அவ்வளவு தூரத்துல ஜம்ப் பண்ண முடியல, நீங்க எல்லாம் பெரியவங்க ஜம்ப் பண்ணிட்டீங்க, இது இவ்வளோ பெரிய ஹைட்டா இருக்கு, என்னால ஜம்ப் பண்ண முடியல, நீங்க போங்க. ஆனா அந்த உறவுகளால முடியல, ஆனா காப்பாற்றவும் முடியல, கஷ்டம்தான் பட முடியும், காப்பாற்ற முடியல. இந்த குட்டி தவளை சொல்லுது, பரவாயில்ல போங்க, என் விதி இப்படிதான் இருக்குன்னு சொல்லுது. இப்ப அந்த வழியா ஒரு அற்புதமான, ஒரு அறிவார்ந்த ஒரு குரு தவளை வருது. வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லாமையே புரிஞ்சுக்குது. ஓ, இந்த குட்டி தவளை எம்பி குதிக்க முடியாம தன் சக்தியெல்லாம் இழந்து அப்படியே இது சாக தயாராயிடுச்சு, இதை நம்ம காப்பாற்றணும், வான்னு சொன்னா கேட்காதுன்னு சொல்லி இந்த தவளைங்கள்லாம் சொல்லுது, உன்னை ஜம்ப் பண்ண முடியும், வா, உன்னால ஜம்ப் பண்ண முடியலன்னு சொல்லிட்டனே. ஆனா குரு என்ன பண்ணாரு தெரியுமா? அதான் குரு. அவர் என்ன தெரியுமா ட்ரிக் யூஸ் பண்ணாரு? எட்டி பார்த்தாரா, அந்த தவளைக்கு பின்னாடி அந்த தவளை அப்படி பார்த்துட்டே இருக்காரு. பார்த்துட்டு என்ன சொல்றாரு, ஐயோ அங்க பாரு ஒரு பெரிய பாம்பு உன்னை முழுங்க தயாரா இருக்குனாரு. என்னதுன்னு சொல்லி ஜம்ப் பண்ணி மேல வந்துருச்சு. என்ன சொல்கிறார்கள்? அதுக்குள்ள சக்தி இருக்கியா? உனக்குள்ள சக்தி இருக்குன்னு ஒருத்தர் காட்டுவதுதான் குரு. குரு என்பவர் யார்? உன்னை பற்றி உனக்கு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க உங்களுக்கு சக்தி இருக்குன்னு, நீங்க நினைக்கிற சக்தி எல்லாம் இல்லைங்க, அதுக்கு மேல அபரிதமான சக்தி இருக்கு. நீ அறிந்தாலும் அறியாவிட்டாலும் உன் ஆன்மாவில் எல்லையற்ற ஆற்றல் இருக்கிறது. அவ்வளவு லிமிட்லெஸ் பவர் இருக்குங்க நமக்கு.
அத குரு வந்து அப்படி காட்டுவாரு. ஏறாநிலை மிசை ஏற்றி வைப்பார். குரு என்பவர் யார்? கு என்றால் இருட்டு, அறியாமை. ரு என்றால் வெளிச்சம், அறிவு. உன் அறியாமை என்னும் இருட்டை போக்கி அறிவு என்னும் வெளிச்சத்தை தருவார். அதுதான் குரு. உனக்குள்ள எவ்வளவு அறியாம இருக்கு, அதெல்லாம் எடு. உனக்குள்ள பிரகாசமா சுடர் விட்டு பிரகாசித்துக் கொண்டிருக்க அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை உள்ளுக்குள்ள தரிசிக்க முடியும். நீ சாதாரண ஆள் இல்ல, நீ சிங்கம்னு சொல்லுவார். இன்னொரு கதை சொல்லுவாரு விவேகானந்தர். ஒரு சிங்கம், கர்ப்பஸ்திரி, பெண் சிங்கம், அது காட்டுல நிறைமாத கர்ப்பிணியா இருக்கு. அதுக்கு உணவு தேவை. மானை தேடி வேட்டையாடிட்டு போகுது. மான் என்ன பண்ணுது? ஜம்ப் பண்ணி ஓடுது. இந்த பாறையிலிருந்து அந்த பாறைக்கு ஜம்ப் பண்ணுது. இது நிறைமாத கர்ப்பிணி, உணவு தேவையும் இருக்கு. அதனால அந்த மான் ஜம்ப் பண்ண அந்த ஸ்பீட்ல அதுவும் ஜம்ப் பண்ணுது. ஆனா இடைவெளியில விழுந்துருது. நிறைமாத கர்ப்பிணி கருவை அந்த கன்றை ஈனிட்டு செத்து போச்சு. இந்த கன்று சிங்க குட்டி எங்க ஈன்று இருக்கிறது என்றால், அங்க ஆடு தன் குட்டிகளை ஈன்று இருக்கிறது. அருமையான கதை, உள்ள புடிங்க. யாரு? குட்டிகள், ஆட்டுக்குட்டிகள் இருக்கிற இடத்துல சிங்க குட்டி போய் விழுந்துருச்சு. சிங்க செத்து போச்சு. பெண் சிங்கம் செத்து போச்சு. ஆடு அப்பதான் குட்டிகளை ஈன்றதால அது என்ன நினைச்சுக்கிச்சு? ஆடு மந்த கூட்டம்னுவாங்க, அதுக்கு ஒண்ணுமே தெரியாது. தன்னுடைய குட்டி தான் இதுவோ கொஞ்சம் டிஃபரெண்டா போறது, அது கூட தெரிஞ்சுதான் தெரியல. தான் குட்டிகளோடையே பால் கொடுத்து வளர்க்குது. வளர்ந்து கொஞ்சம் ஒரு மாசம் 2 மாசத்துல சிங்கக்குட்டி கூடவே இருக்குது. அது நினைச்சுக்கிச்சு, இதுதான் நம்ம அண்ணன் தம்பி, இதுதான் நம்ம அக்கா தங்கச்சி, இதுதான் நம்ம அம்மா, இதுதான் நம்ம அப்பா, இது மாமா மாமி அத்தை அத்தை நினைச்சுன்னு இருக்கு. ஒரு நாள் அந்த காட்டு வழியா அங்க போகும்போது ஒரு சிங்கம் வேட்டையாட வருது. கரெக்டா பாக்குது. ஆஹா, சமத்தியா இருக்குது. ஆடு குட்டிங்க நல்ல நமக்கு இன்னைக்கு டின்னர்டா, எப்பா இன்னைக்கு செம்மையான டின்னர்னு சொல்லிட்டு அந்த ஆட்டு மந்தை கூட்டத்தை நோக்கி ஓடி வருது. அம்மா ஆடு சொல்லுது, இத பாருடா, அங்க இருந்து ஒரு சிங்கம் நம்மள அட்டாக் பண்ண வருது, நமக்கு சரியான சாப்பாடு நம்மள சாப்பிட வருது, எல்லாம் எங்கெங்க பிச்சுக்கிட்டு ஓட முடியுமே இப்ப ஒளிஞ்சுக்கோங்கன்னு. எல்லாம் கடகட கடன் ஓடுது. இந்த சிங்க குட்டியும் ஓடுது. குட்டு குட்டு, ஐயோ அந்த சிங்கம் நம்மள சாப்பிட்டுருமேன்னு ஓடுது. சிங்கம் துரத்திக்கிட்டே வந்த சிங்கத்துக்கு இப்படி பாக்குது. இதுங்கெல்லாம் ஆடு ஓடுது, சரி நம்ம இனமாச்சு, அது நம் இனமடா அப்படின்னு வரல. நம் இனம் எப்படி ஏன் ஓடுதுன்னு இப்ப முதல்ல அதுக்கு பசி தேவையை விட்டுடுச்சு. ஏன்னா அது சிங்கம். இப்ப எனக்கு டவுட் கிளியர் ஆகும். இந்த சிங்க குட்டியும் என்ன பார்த்து ஓடுதுன்னு ஆடுகையும் ஆட்டுக்குட்டியையும் ஃபாலோ பண்றதை விட்டுட்டு வேகமா ஓடுது. சிங்கக்குட்டி பயந்துச்சு. ஐயோ, அம்மா சொன்னாலே நம்மள இந்த சிங்கம் சாட்டுறோன்னுட்டு ஐயோன்னு ஓடுது. குழந்தை குட்டி சிங்கம் போய் பிடிச்சிச்சு. ஐயோ சாப்பிடாது. நான் ஏன் உன்னை சாப்பிட போறேன்? இல்ல நீ தான் சாப்பிடணும் எங்க அம்மா சொன்ன. நான் ஆடுங்களை சாப்பிடுவேன். உன்ன எதுக்கு சாப்பிட போறேன்? நீ ஏன் இனம் இல்லையா? இல்ல நான் ஆடு. நீ எதுக்கு என்ன பார்த்து ஓடி வந்த? அது முடியாது. நான் ஆடாச்சே. நீ ஆடு இல்லடா, சிங்கம். நான் உன்னை சாப்பிட முடியாது. நீ என் இனம், நீ சிங்கம், ஆடு இல்லைன்றார். சிங்கம் சொல்லுது. இந்த ஆடு உள்ள சிங்கம் சொல்லுது, நான் நம்ப மாட்டேன். நீ என்ன வேணும்னே ஏமாத்தி என்ன சாப்பிடறதுக்காக நீ சொல்ற. இல்ல நீ சிங்கம் அப்படின்னு சொன்னா நம்பல. உடனே என்ன பண்ணுச்சான்? அந்த தத்துவத்தை பாருங்க. அந்த சிங்கம் என்ன பண்ணுச்சான்? தரன்னு அந்த சிங்கக்குட்டி இழுத்துட்டு வந்து அங்க ஒரு குட்டி நீர்நிலை இருந்துதான். பாரு பாரு, எட்டி பார்த்துதான், இப்படி பாக்குதான், இங்க பாக்குதான், இதையும் பாக்குது, இதையும் பாக்குது. என்ன, நான் உன்ன மாதிரியா இருக்கேன்? நீ என்ன மாதிரியா இருக்க? இப்ப நீ ஆடு மாதிரி இருக்கியா? இல்லையா? நான் உன்ன மாதிரி. அப்ப நீ யாரு? சிங்கம். நீ சிங்கம்டா. இதான் குரு. நீ ஆடு இல்ல, நீ ஆட்டு மந்த கூட்டம் இல்ல. இங்க உழன்று திரிந்து வருவதற்கு பிறந்து இப்படி சாகறதுக்கு நீ வரல. நீ சிங்கம், என் இனம்னு குரு என்ன பண்ணுவாரு? வாழையடி வாழை என வந்த திருக்கூட்ட மரபினில் நீயும் ஒருவன் வாடா என் இனத்துக்கு என்று அழைப்பவர் தான். அதுக்குதான் குரு வேணும். அப்ப ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு எதிர்வினை உண்டு. இப்படி எவர் ஒருவர் குருவை மதித்தாலும் தக்க அப்படியே அந்த எதிர்வினைவும் உங்களுக்கு சேரும். ஸ்வரிசவேதி குரு. அப்படி குரு தொட்டார்னா ஸ்வரிசவேதி, எல்லாரையும் தங்கமாக்கிடுவார். ஆனா அவருக்கு சரியா பிடிச்சிக்கும். இன்னும் நிறைய நிறைய குருவின் பெருமையை சொல்லி மாளாது. கபீர்தாசர் கிட்ட கேட்டாங்க, உங்கள் முன்பு குருவும் வருகிறார், இறைவனும் வருகிறார், யாரை முன்பு வணங்குவீர்? கபீர்தாசர் சொன்னார், இதுல என்ன சந்தேகம்? என் குருவைத்தான் நான் முதலில் வணங்குவேன். ஏன்? அந்த குரு காட்டினதாண்டா இறைவன். அந்த குரு தாண்டா என் இறைவனை காட்டுவான். முதலில் என் குருவை வணங்குவேன். அதே போல கபீர்தாசர் ஒரு பாட்டில் எழுதியிருக்காரு. என்னன்னா,
அந்த குருவின் புகழ் அவர்கிட்ட கேட்குறாங்க. என்ன குரு அப்படின்னும்போது சொல்றாரு, இந்த வானத்தையே தாளாக எடுத்துக்கொண்டாலும், இந்த கடல் நீரையே என் எழுதுகோலுக்கு மையாக எடுத்துக்கொண்டாலும், இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மரத்தையும் வெட்டி எழுதுகோலாக எடுத்துக்கொண்டாலும் என் குருவின் பெருமையை எழுதும். குரு சாதாரணம் கிடையாது. எவனாவது ஒருவன் கொட்டாங்குச்சியை கொண்டு போய் கடல் நீரை அளக்க வேண்டும் என்பது எவ்வளவு முட்டாள்தனமோ, குருவின் பெருமை அத்தனை நீ சொல்ல நினைப்பது முட்டாள்தனம். நான் பண்ணிட்டு இருக்காத. பாரதியார் சொல்றாரு, ஞாயிற்றை சங்கிலியால் அளக்க முடியுமோ? எவனாவது ஒருவன் ஞாயிறு சூரியன் எடுத்துட்டு போய் சங்கிலியால் அளக்கணும்னு போனா எவ்வளவு முட்டாள்தனம். பாரதி சொல்றாரு, ஞான சத்குருவின் புகழை 1000 நா கொண்ட ஆதிசேஷனாலும் சொல்ல முடியாதே, என் ஒரு நா கொண்டு நான் எப்படி சொல்ல முடியும்? அது முட்டாள்தனம். அந்த முட்டாள்தனத்தை தான் இப்பொழுது செய்து கொண்டு குரு புகழ் சாதாரணம். எப்படி தெரியுங்களா? உங்க லைஃபே சேஞ்ச். ஒரு சாதாரணமா இப்போ ஒரு தண்ணி நான் விரும்புறேன், தண்ணி எடுத்து கொடுத்தாங்க, எவ்வளவு அவங்க மேல ஒரு நன்றி உணர்வு இல்லையா? ஆனா குரு உங்க ஆன்ம தாகத்தை தணிக்கிறாருமா. உங்க லைஃபே அவ்வளவுதான். இதோட உங்க பிறவி அந்த சங்கிலியை அறுப்பாரு. ஒரு பசிக்கு ஒருவேளை சோறு கொடுத்தோன்னு மேலேயே உங்களுக்கு நன்றி உணர்வு இருக்கு. உங்க ஆன்ம பசி இன்னும் பசியே இல்லாத ஒரு உலகத்துக்கு உங்களை கூட்டு போறாரு. பேரின்ப வீட்டு இறைவன் கிட்ட கொண்டு போய் சேர்க்க போறாரு. எல்லாவற்றிலும் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறாரு. அந்த குரு மீது எத்தனை நன்றி உணர்வு வரும். அதுதானே ஐயா குரு பக்தி. இப்படிப்பட்ட செயலை என் தாய் செய்ய முடியுமா? என் தந்தை செய்ய முடியுமா? இறைவனே செய்ய முடியாது. குருவா வந்துதான் செய்ய முடியும். எப்படி அது? நீதிபதியா இருந்தா உங்களுக்கு வாதாட முடியாது. வக்கீலா தான் நீதிபதி வந்து வாதாடணும் உங்களுக்கு. குரு என்பவர் யார்? வக்கீல். உங்களுக்காக வாதாடுவார் இறைவன் என்கிற நீதிபதி இடத்தில். உங்கள் வழக்கைய மாத்துவாரு. இதுவரை நீங்க செய்த கர்ம வினைகளுக்காக அவர்கிட்ட போராடுவார். கேஸ கொண்டு போவார். எப்படி தெரியுங்களா? ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ உங்களுக்கு கேஸ் வந்தாச்சு, நிறைய பாவ புண்ணியம் வந்துச்சு, குரு வந்தா எல்லாம் சேஞ்ச் ஆயிடும். உண்மையா சேஞ்ச் ஆகும். என்ன வேணாலும் நீங்க பண்ணிக்கலாம். என்னமா சொல்றீங்க? நிஜமா. அதனாலதான் குருவா வந்து அருணகிரிநாதரை முருகன் ஆட்கொண்டார். சேஞ்ச் பண்ணுவார் குரு. அலை போலே வரும் சோதனையாவும் பனி போல் நீங்கிவிடும் குரு வந்தா. அவர் ஃபுல் கேர் எடுப்பாருங்க உங்களை. அவரை மீறி ஒரு சக்தி உங்களை. அதனாலதான் நாள் என் செய்யும், வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோல் என் செய்யும், கொடும் கூற்று என் செய்யும், குமரேசன் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் பன்னிரு தோளும் கடம்பும் சண்முகமும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. அவன் இருக்காண்டா என் முன்னாடி. என்னடா என்ன பண்ண முடியும்ன்ற அந்த தைரியம். குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று கூறி இவ்வளவு நேரம் மிக மிக பொறுமையாகவும் மகிழ்ச்சியோடும் நெகிழ்ச்சியோடும் கேட்டுக்கொண்டிருந்த அத்துணை அன்பு உள்ளங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துகள், வணக்கங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அஞ்சுவது யாதொன்றுமில்லை, அஞ்ச வருவதுமில்லை. பயப்படாதீங்க. தொடர்ந்து அம்மா அவர்களின் பதிவுகளை பெற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் விவரங்களுக்கும் அம்மா அவர்களின் நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகளில் கலந்து கொள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும்.